வணக்கங்க. வெல்கம் டு தி டூரியம் ஷோ. இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, என்ன திடீர்னு ப்ளூ சட்டை மாறன் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு. சரி கைஸ், வெல்கம் டு தி டூரியம் ஷோ. நாங்க என்னமோ ட்ரை பண்ண நினைச்சோம், இது எப்படியோ நடந்து போகுது. பட் இட்ஸ் ஓகே. வெல்கம் டு தி டூரியம் ஷோ. திஸ் இஸ் யுவர் ஹோஸ்ட் செட்ரிக். ஜெசாயா, ஹாய் சொல்லு. வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி பாட்காஸ்ட். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டான டாபிக். பட் ஆல்சோ ஐ திங்க் இது பேச வேண்டிய ஒரு டாபிக். ஏன்னா அட் திஸ் டே அண்ட் ஏஜ் சோஷியல் மீடியா பிளேஸ் அ பிக் பார்ட் இன் ஆல் ஆஃப் அவர் லைஃப்ஸ். அது நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் தட்ஸ் த ட்ரூத். ஸோ அதனால சோஷியல் மீடியா பற்றி கொஞ்சம் பேசலாம். சோஷியல் மீடியா பற்றி பேசும்போது அதில் இருக்கிற இந்த நிறைய கிறிஸ்டியன் குரூப்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன அதில் அந்த கிறிஸ்டியன் வேர்ல்டு சோஷியல் மீடியாவில் எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த கிறிஸ்டியன் குரூப்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குது. அது நடக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது, அதில் எல்லாருக்கும் நடக்கிறது தான். பட் அது மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு டிஸ்கஷன் இன்னைக்கு இருக்கும். எல்லாமே ஃபன்னாக இருக்குமா தெரியல. சம் பார்ட்ஸ் ஆஃப் இட் மைட் பி வெரி might get serious, but அதுக்குற நிலைமை வந்துடலாம். நீங்க எதுக்கும் ரெடி ஆயிருக்கு. ரைட், இவன் இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டான். பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி we have to say thank you. எங்கள் லாஸ்ட் லீகலிசம் பாட்காஸ்ட்டு ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இது எவ்வளோ பேரால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நாங்கள் அந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணோம். பட் நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் பார்த்தபோது we were so surprised. ஏன்னா you guys gave so much love for the episode. So thank you very much. Just say உனக்கு ஏதாவது அது வந்து அந்த எபிசோட் வந்து நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா முழு வீடியோவில் நம்ம 2 பேரும் ஃபோக்கஸ்லேயே இருந்திருக்க மாட்டோம். எனக்கு ஒரு புது கேமரா வாங்கணும், அதை வச்சு கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிருந்தோம். சரி, அதை என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. 2 பேரும் ஃபோக்கஸ் இல்லை, லைட் இல்லாமல் போகும், திடீர்னு இருட்டாகும். அப்படி நான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு சீன் போகும்போது ஒரு 6 மினிட்ஸாக நான் பேசிட்டு இருக்கேன், கேமராவில் அவன் வந்து இதில் இந்த ஸ்க்ரீனில் இருக்கான். பட் அதெல்லாம் தாண்டியும் யூ கைஸ் கேவ் சச் அ வார்ம் ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, இது மாதிரி இட் ஹெல்ப்ட் அஸ் அ லாட். நாங்கள் வந்து கோத்ரூ பண்ண நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்கள் மெசேஜஸ் எல்லாமே நாங்கள் படிக்கிறோம், உங்கள் காமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் படிக்கிறோம். வி ஆர் பீங் வெரி மச் என்கரேஜ்ட் பை இட். ஸோ தேங்க்யூ வெரி மச். நாங்கள் முடிஞ்ச அளவு என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணுறோம் உங்களோட. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் பார்க்குற நிறைய வியூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் our algorithm and our channel to like move forward better. ஸோ அதனால் அதோட இந்த இதுலேருந்து போன எபிசோட்லேருந்து புதுசாக இன்னைக்கு எபிசோட் 7 இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து சோஷியல் மீடியா. பட் அதுக்கு முன்னாடி ஜோசேக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு சொன்னால் அதை மட்டும் நீ பேசிடுறியா? ஆமாம், நாங்கள் லாஸ்ட் எபிசோடில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அந்த ஸ்கார்ஃப் போடுறத பற்றி. முக்காடு போடுறோம். செட்ரிக் வந்து சூப்பராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது எப்படி கனெக்ட் ஆகுது, எங்களோட சப்மிஷனுக்கு எப்படி கனெக்ட் ஆகுது. ஏன்னா அந்த வசனமும் கூட அது அந்த அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும்போதே சப்மிஷனை பற்றி பேசி தான் பால் வந்து ஸ்கார்ஃப், அதாவது ஹெட் கவரிங் பற்றி பேசியிருப்பார். அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சைட் ஸ்டோரி இருக்குது. கொரிந்த் வந்து அந்த சிட்டியில் ஒரு டெம்பிள் இருக்குது. அது வந்து த டெம்பிள் ஆஃப் அஃப்ரோடைட்டி. அஃப்ரோடைட்டின்னு சொல்கிற ஒரு க்ரீக் காடஸ்ட ஆஃப்ரோடிஷியாக் தானே அது அஃப்ரோடைட்டின்னு சொல்றாங்க. அஃப்ரோடைட்டி. ஓகே. சோ APH சம்திங். ஓகே. அஃப்ரோடைட்டி ஓட டெம்பிள். அந்த டெம்பிள்ல ஒரு கலாச்சாரம் இருக்கு. அந்த கலாச்சாரம் என்னன்னா, அதுல ஒரு 1000 டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ் இருந்தாங்க. இது என்ன செய்வாங்கன்னா, அந்த டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ் தான் அந்த டெம்பிளுக்கு வருமானம் தேடி கொடுக்கிறது. ஸோ தீஸ் ஆர் யங் கேர்ள்ஸ், யங் லேடிஸ் ஹூ ஆர் சாக்ரிஃபைஸ் தியர் செல்ஃப் டு டேக் கேர் ஆஃப் திஸ் டெம்பிள். ஏன்னா அவங்களோட பக்தியின் காரணமாக அவங்க செஞ்சாங்க. பக்தி மட்டும் இல்லை, லேட்டர் ஆன் லைக் கேர்ள்ஸ் ஃபார் லைக் சோல்ட். அதே மாதிரி அந்த காலத்தில், இது 2024 கிடையாது, அது வந்து பேக் இன் த டேஸ். ஸோ அப்படி போகும்போது லேட்டர் ஆன் இந்த லேடிஸ் எல்லாம் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள அந்த 1000 ப்ராஸ்டியூட் இருந்தாலும் ஸ்டாண்ட் பை 99 ப்ராஸ்டியூட்ஸ் அவங்க டெம்பிளில் இருக்கணும். 99 ப்ராஸ்டியூட்ஸ் டெம்பிளில் இருக்கணும். ஸோ இந்த ப்ராஸ்டியூட்ஸ் வந்து சர்ச்சுக்கு வராங்க, அவங்க வந்து திருப்பி வேலைக்கு போக மாட்டேன்றாங்க. இப்போ இந்த கன்வர்ஷன் நடக்கும்போது அவங்க இந்த அந்த காஸ்பல் கேட்டு அவங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ they're not going back to their job which is prostitution. அது நடக்காம போது
அந்த டெம்பிள்ல இருக்கிறாங்க டெம்பிள் லீடர்ஸ், ம், சோ ம், கால் பீம்ஸ். ம். ஸோ அவங்களோட ஜாப் என்னன்னா இதுக்கு ரெக்ரூட் பண்றது. ஆளுங்கள புடிச்சு ஆமா, குடுக்குறது. ரெக்ரூட் அந்த பண்றது. வேலைக்கு. பிகாஸ் அவங்க தே நீட் பீப்பிள். அது இல்லாட்டி டெம்பிள் சஸ்டெயின் ஆகாது. டெம்பிளுக்கு வருமானம் போயிடும். எஸ். ரைட், அப்போ ரைட், வந்து ரைட். என்ன செய்வாங்கன்னா, அவங்க தே வில் பி கமிங் ம். கமிங் டு த பிளேசஸ் டு லுக் ஃபார் தெம். சர்ச்சுக்கெல்லாம் வந்து தேடுவாங்க. யா. இவங்க எங்க இருக்காங்க இந்த லேடிஸ் எஸ். புடிச்சு திருப்பி போறதுக்கு. அதே மாதிரி கல்யாணம் பண்ண ஆட்கள் லேடிஸ் வந்து ஹெட் கவரிங் போட்டிருப்பாங்கல்ல. ம். ஸோ நீங்க வந்து கல்யாணம் அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் 2025 கிடையாது. ம். அது வந்து பேக் இன் த டேஸ். ஸோ அந்த டைம்ல வந்து கன்சென்ட்லாம் கேட்டு இருக்க மாட்டாங்க. வந்து ரைட், தே ரைட், வில் ரைட், ஜஸ்ட் ரைட். தே ட்ரை டு லூவர் யூ சம்ஹவ். தே ம். வில் ஸோ என்ன சொல்றது, டிராஃபிக்கிங் மாதிரி தான் ம். தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இன்னொரு ரீசன் என்னன்னா, அவர் ஏன் எழுதுறாருன்னா, கல்யாணம் பண்ண லேடிஸ் வந்து முக்காடு போட்டிருப்பாங்க. ஆனா இந்த ம். மாதிரி அந்த வசனம் சொல்லுது எல்லாரையும் முக்காடு போட சொல்லுது, எல்லா லேடிஸும். ம், 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 ம். ஏன்னா இவங்க வந்து தனியா தெரிய மாட்டாங்க yes, அப்படின்ட்டு. தனியா தெரிய மாட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து முக்காடு போட்டிருந்தா if you are married, Yeah, you'll get away with it. yeah, you Okay. cannot be touched. It's a பெரிய பெரிய offense. Yeah. அந்த பெரிய offenseனால they won't try it. Okay. அதே மாதிரி இன்னொரு அதே கொரிந்த இந்த புக்ல அவர் பேசுறாரு, ம். லேடிஸ் வந்து தலையில இது அது ஜுவல்லரிஸ் போடாதீங்க, ஹேர்ல Okay. அதெல்லாம் இதுக்கு சம்பந்தப்பட்ட மேட்டர் தான். எல்லாமே இதுக்கு சம்பந்தப்பட்ட மேட்டர் தான். Okay, ஸோ okay, ஃபார் okay. தெம் அது வந்து பால் வந்து ஒரு கலாச்சார காவலனா இருக்கல. அவர் நீங்க இந்த கலாச்சாரத்தை எப்படியாவது காப்பாத்துக்கடான்னு He சொல்லல. was trying to protect the women. He was trying to protect them, ஏன்னா but he was அவங்கள pretty harsh for them. Yeah, அதுல yeah. சொல்றாரு, நீங்க வந்து லேடிஸ் வந்து தலையை சரிச்சிட்டு இருக்கலாம், நீ முக்காடு போடாம இருக்கிறதுக்கு. ஆ. ஒண்ணு தலையை சரிச்சிட்டு இருந்தா they won't come lure, Yeah, because yeah. for a woman Yeah, yeah. without hair, யாரும் yeah, வந்து வர மாட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க Yeah. வந்து டெம்பிளுக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க. ம். சோ அவர் சொல்றாங்க, ஒண்ணு நீங்க தலையை சரிச்சிருக்கணும், இல்லாட்டி முக்காடு போட்டிருக்கணும். ம். அதுதான் அந்த வசனத்துக்கான. அது மெயினா எதுக்குன்னா அந்த லேடிஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக Yes. அந்த மேட்டர்ல இருந்து. ஆமா ஆமா. Okay. அது எழுதும்போது கொரிந்தியன்ஸ் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. ம். நம்ம எப்பயுமே சொல்றதுதான், இது புக் ஆஃப் கொரிந்தியன்ஸ் மட்டும் வாசிக்கும் போது ரொம்ப ம். கவனமா இருக்கணும். Right. அவனுக்கு ஒரு வைல்டான சிட்டி, அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும். ரைட். Right. ஓகே. சரி, ஓகே. இது வந்து நான் எவ்வளவு ட்ரிம் பண்ண முடியுமான்னு தெரியல. இது எபிசோட்குள்ள வருமானு கூட தெரியல. Yeah, yeah. இது டைம் பொறுத்து Yeah, தூக்க வர மாதிரி இருந்தா தூக்கிடுவோம். Yes, but இதை But, just பதிவு பண்ணணும், because it will be helpful for a lot Yeah. of people. யா. Yeah. ஓகே. ஹேவிங் செட் தட், இன்னைக்கு பாட்காஸ்ட் இன்னைக்கு எபிசோட்குள்ள போவோம். தட் இஸ் சோஷியல் மீடியா அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ரோல் இன் இட். சரியா? ஸோ உனக்கு ஜோசா, உனக்கு கேட்குற முதல்ல சோஷியல் மீடியாவோட ஆரம்பம் உனக்கு எப்போ இருந்ததுன்னு தெரியுமா? உனக்கு ஆரம்பம் அந்த அரௌண்ட் சோஷியல் மீடியா ஆரம்பம் கிடையாது. Yeah. வாட் வாஸ் யோர் எக்ஸ்போஷர் டு experience. சோஷியல் மீடியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? அந்த டைம்ல சோஷியல் மீடியான்ற வார்த்தையே எனக்கு தெரியாது, honestly. அந்த டைம்ல like I didn't have a phone, like ஸ்மார்ட் போன்லாம் இருக்கல. ரைட், ரைட், ரைட். நான் எப்ப சொல்றேன்னா 2007 யா. 7 Yeah, மாதிரி yeah, அந்த yeah. டைம்ல. ஸோ ஸ்கூல்ல எல்லாரும் பசங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தானுங்க. we used to go to this internet cafes. சரியா? எங்க அதனால எங்க cafe சர்ச் culture எங்க சர்ச் கலாச்சாரம். பக்கத்துல வீட்டு பக்கத்துல நிறைய இந்த இன்டர்நெட் சென்டர்லாம் இருக்கும். அதுக்கு போறது, அதுக்கு காசெல்லாம் சேர்த்து அதுக்கு போறது, ரைட். அங்க போயிட்டு நம்ம சர்வ் பண்றது, அங்க சில விஷயங்கள் டைப் பண்ணி கூட எப்படி சர்ச் பண்றதே யா தெரியாது. யா 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 யா. பட் we learn by ourselves, right? அதுக்கு போது தான் ஃபர்ஸ்டா நான் கண்டுபிடிச்சேன் இது ஹைஃபைன்னு ஒரு மேட்டர். ஒரு சோஷியல் மீடியா ஆப். உங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்குதுல்ல, ஹைஃபைன்னு சொல்லி. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஸ்ரீலங்கன் ஆப் அது. அது ஸ்ரீலங்கன்ல, அது ஆக்சுவலி வேர்ல்ட் வைடா? வேர்ல்ட் வைட் ஆப் தான். ஓகே. அதுல நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லாம் இருப்பாங்க. ம். ஆனா அந்த ஆப்ல தான் நீ இந்த உன்னோட இதை இன்டர்ஃபேஸே மாத்தலாம். அந்த Okay. ஹோல் அது ஸ்கின் மாதிரி மாத்தலாமா? ஸ்கின் மாதிரி மாத்தலாம். ஆ. என்ன இதெல்லாம் பண்ணுவானுங்க. Okay. நான் வந்து டேவிட் பெக்கம் போட்டோ வச்சிருந்தேன் அந்த காலத்துல. சோ அதுதான் அதோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர். அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர். அந்த டைம்ல அந்த சோஷியல் மீடியான்ற வார்த்தையே இல்ல. ரைட், இட்ஸ் ரைட், a very ரைட். new thing for the Right, whole right. earth. Yeah. இப்போ நம்ம வியூவர்ஸ்ல எத்தனை பேர் அந்த காலத்துல பிறந்திருப்பாங்கன்னு கூட தெரியாது. ஏன்னா நாங்க டெமோகிராஃபிக் எடுத்து பார்க்கும்போது அட்ரஸிங் a very young crowd. ஸோ அதனால எனக்கு பார்த்தோன்னா நான் வந்து 2009 2008 போல பார்த்தோன்னா இப்போ ஆர்குட்னு ஒரு மேட் இருந்தது. அப்பெல்லாம் இந்த ஹெப் கைஸ் எல்லாம் இந்த கூல் கைஸ் எல்லாம் ஆர்குட்ல தான் இருப்பாங்க. 100% இந்த கூல் காய்ஸ்னால தான் நாங்களாம் இவனுங்களாம் போறவங்க நம்மளும் போவாங்க. சரியா? அந்த கூல் கைஸ் எல்லாம் அந்த ஆர்குட்ல இருப்பானுங்க. அப்பெல்லாம் உனக்கு டேய் நீ ஆர்குட்ல இருக்கியா, நான் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புறேன் அப்படின்பானுங்க. ஸோ ஆர்குட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த டைம்ல. அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அப்போ அவன் ப்ரொஃபைல் பேர் ஜீசஸ் ஃப்ரீக்ஸ். அதான் அவன் ப்ரொஃபைல் பேரு. சரி, ஜீசஸ் ஃப்ரீக்ஸ்@gmail.com தான்.
இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ப்ரோ. சரி, நம்ம Jesus ஃபர்ஸ்ட் freaks. கிரியேட் பண்ண ஜிமெயில் அக்கவுண்ட் இருக்குல்ல, அதுவே ஃபனியா தான் இருக்கும். இன்னொன்னு அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை வெளியே சொல்ல சிரிப்பா இருக்கும். நானும் சொல்ல அதெல்லாம் முடியாது. நான் வெளியே சொல்றது அதெல்லாம். Yeah. ஸோ பட் இந்த பூம் ஆஃப் சோஷியல் மீடியா வந்து அது இந்த சோஷியல் மீடியாங்கிற மேட்டர் ஆரம்பிக்கும் போது நோபடி நியூ ஹவு பிக் இட் கேன் கெட். Yeah, yeah. இப்போ இன்டர்நெட் ஆரம்பிச்சது, இன்டர்நெட் வாஸ் கோயிங் வெல். பட் அதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியா இந்த யூ கேன் கனெக்ட் வித் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வரும்போது எல்லாருமே தான் ஃப்ரெண்ட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம். அந்த அந்த இன்டென்ஷன் தான் இந்த ஆப், இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. ஆமா, ஆமா. பட் இது ஒரு பாயிண்ட்டுக்குள்ள இது எப்படி மாற ஆரம்பிச்சதுன்னா, இட் பிகேம் அ பிளாட்ஃபார்ம் வேர் people start expressing their opinions. Yes, அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட மட்டும் பேசுறதா இல்லாம, இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் கனெக்ட் பண்றது இல்லாம, அவங்க என்ன பண்ணாங்க, they use that platform to like voice out their opinions. சரியா? அதனால நிறைய நல்லதும் நடந்திருக்கு, நிறைய கெட்டதும் நடந்திருக்கு. ஆனா அந்த டைம்ல இன்டராக்ஷன் கொஞ்சம் கம்மியா தான் நடந்திருக்கு. அதனால அந்த டைம்ல இந்த பெரிய டெக்னாலஜி நான் சொல்லு, இந்த எஸ்எம்எஸ் அனுப்புறது தான். அதுவும் அந்த போட்டோ எம்எம்எஸ் சொல்லுவாங்கல்ல, ஒரு எம்எம்எஸ் அனுப்புறதுக்கு கொஞ்சம் காசும் அதிகம் தான். அப்படியா? லைக் டெக்ஸ்ட் மெசேஜ்ல ஒரு போட்டோ அனுப்புறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ அதுக்கு காசும் அதிகம். அது அந்த டைம்ல மெசேஜ் காசு இல்ல, அதனால என்ன ₹1 அப்படிலாம் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல நீ ரிசீவ் பண்ணாத காசு, சென்ட் பண்ணாத காசு, யோசிச்சுப்பா அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அப்புறம் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கடா. அப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜ் கூட உனக்கு வந்து ஒரு டாப் அப் பண்ணா உனக்கு ஒரு 100 மெசேஜ் ஒரு நாளைக்கு மெசேஜ் அனுப்பலாம், இல்ல 10 மெசேஜ் அனுப்பலாம். அப்படி எல்லாம் இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்தியா பரவாயில்ல மச்சான். சீரியஸ்லி இந்தியா வந்து நான் அந்த டைம்ல நான் இந்தியா விசிட் பண்ணும்போது அவங்களோட பிளான்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நமக்கு தான் இன்கமிங் காலுக்கும் காசு கட்டணும், அவங்களுக்கும் காசு கட்டணும். அதுலதான் மிஸ்கால் நிறைய அடிப்பானுங்க. மிஸ்கால் அந்த அந்த ஒரு ஆட் அது அந்த ஹாஃப் ரிங்ல கட் பண்ணணும். அப்பதான் அவனுக்கு திருப்பி ஃபோன் பண்ணுவாங்க. அவன் திருப்பி அவனும் ஃபோன் பண்ற மூட்ல இருக்க மாட்டான். அவன் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவான். இந்த மிஸ்ட் கால் ஜெனரேஷன்லாம் அப்பதான் இருந்தது. மிஸ்ட் கால் கொடுத்து திருப்பி ஃபோன் பண்றேங்கிறது. பட் அந்த காலத்துல when it started I don't think anybody realized how big it can get. Yes. So ஆனா இப்போ பார்த்தனா I think especially எப்போ இந்த வாட்ஸ்அப் வந்ததோ, I think வாட்ஸ்அப் வந்த டைம்ல என்னன்னா சோஷியல் மீடியாங்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாம it reached the older generation too. இப்போ நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டி கிட்ட வரைக்கும் அந்த வாட்ஸ்அப்ங்கிற மேட்டர் போயிடுச்சு. எந்த இயர் அது ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் 11 something. 2010 11 போல தான். நான் 11 போல தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். வாட்ஸ்அப்பா? நானே போல அப்ப வைபர் அதுக்கு முதல்ல வந்துச்சா? அது இப்போ வந்துச்சு? வைபர் முன்னாடியே வந்தது வைபர்லாம். பயங்கரமான டைம். அப்படியே வாழ்க்கை அப்படியே பின்னோக்கி போகுது பேசும்போது. சோ அப்ப வாட்ஸ்அப் தான் it made social media very relevant to everybody. அது முன்னாடி வரைக்கும் இவங்க சின்ன பசங்க ஏதோ போன் கைமா இருக்காங்க அப்படின்பாங்க. பட் இந்த வாட்ஸ்அப் வந்ததுக்கு அப்புறம் இந்த அங்கிளுங்க காலையில எழுந்து இந்த குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறது என்ன, அதுல பூ போட்டு போட்டோ அனுப்புறது என்ன, இந்த ப்ராமிஸ் வர்ஸ் அனுப்புறது என்ன. ஸோ அது மாதிரி சோஷியல் மீடியா ஸ்டார்டட் பூமிங். சரியா? ஸோ அது பூம் ஆகிறதுனால நிறைய நல்லதும் நடந்திருக்கு. we see the word of God getting preached more often. we hear இப்போ உன்னோட வாய்ஸ் வந்து நீ வந்து ஒரு சர்டன் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ்ல இருந்தா தான் வாய்ஸ் கேட்கும் அப்படிங்கிற அந்த நிலைமை போய் anybody that has an opinion can have a voice அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து சோஷியல் மீடியா கொண்டு வந்து விட்டுருக்கு, which is a great thing. ரைட்? பட் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு 10 years முன்னாடிக்கும் இப்போக்கும் the way social media is evolved is crazy. ஆனா உனக்கு இது ஞாபகம் இருக்குதுல்ல, MSN மெசஞ்சர் ஞாபகம் இருக்குதா? MSN மெசஞ்சர், யாஹூ மெசஞ்சர். பாப்பா தெரியாதவங்கள்ட்ட போய்ட்டு சாட் பண்றது அது ஒரு ஃபன். அந்த டைம்ல எனக்கு ஏதோ ஒரு மூவி கூட வந்துருச்சு நினைக்கிறேன். அதுல அந்த தெரியாதவங்க 2 பேர் இமெயில்ல லவ் பண்ணி அதெல்லாம் தெரியல. சோ அதெல்லாம் கொஞ்சம் வைரலா போச்சு. அதனால தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க இப்படிலாம் இருக்கு அப்படின்னு. நான் அப்பெல்லாம் படம் பார்க்க மாட்டேன். நான் அப்ப ரொம்ப நல்ல பையனா இருந்தேன் அப்போ. ஓஹோ. ஏன்னா 5 வயசுல இருந்திருப்பேன். சோ ஆமா they used it. அவங்க வந்து இதெல்லாம் அந்த இமெயில் அனுப்புறதே ஒரு பெரிய டெக்னாலஜி. தெரியுமா? இமெயில கண்டுபிடிச்சது ஒரு தமிழ். அவர் பேர்லாம் எதுவும் தெரியாது, கேட்காங்க எனக்கு கேட்காதீங்க, எனக்கு கூகுள் பண்ணி சொல்லுங்க. இப்பதான் ஞாபகம் வச்சு. ஸோ அதனால now we see how social media has developed. இப்போ அதுல நல்லதை விட உனக்கு கெட்டதான் அதிகமா இருக்குங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சரியா? பிகாஸ் now we see everything's on in like Instagram. இப்போ நான் பார்த்தேன்னா I'm pretty active on Instagram. பட் இப்போ இருக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா Snapchat is so big among them. அப்புறம் இந்த TikTok கல்ச்சர். இப்போ இந்தியாவில் TikTok இல்ல, பட் அங்க பார்த்தீங்கன்னா ஹெவியா இருக்கு. அங்க இந்தியாவில் பார்த்தா இந்த மோஜ்னு ஒரு ஆப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ
அதே மாதிரி டிக்டாக் டிக்டாக் மாதிரியே தான். அதுவும் சைனீஸ் கம்பெனியா? அதெல்லாம் நம்ம ஜிபி மூத்தெல்லாம் செம்ம வைரலா இருப்பாரு அதுல, மோஜ்ல. அப்படியா? ஆமா. இப்ப நான் சோ இது ஏன் இந்த மெயினா இந்த ரீல்ஸ்ங்கிற மேட்டர் வந்து அந்த 1 minute கிளிப்ஸ் இது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா எவ்ரிபடி ஸ்டார்டட் புட்டிங் அவுட் கான்டென்ட். ஏன்னா ஒரு நிமிஷம் தானே, ஒரு நிமிஷம் வந்து யூ கேன் சே வாட் எவர் அண்ட் யூ நோ லைக் இஃப் யூ ஹேவ் குட் கான்டென்ட் யூ கேன் கோ வைல்ட், ரைட்? ஸோ அதனால நம்ம மெயினா ஸோ நவ் வி ஆர் அட் அ பாயிண்ட் வேர் சோஷியல் மீடியா இஸ் வெரி வில்லனைஸ்ட். சோஷியல் மீடியா வந்து பாக்குறவங்க எல்லாமே இது வந்து தேவையில்லாத காரியம். ஆக்சுவலா சோஷியல் மீடியா தப்புன்னு சொல்லி ரொம்ப காலமா பேசிட்டு இருக்காங்க. இது வந்த புதுசுலயே நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அந்த டைம்ல எல்லாரும் ஃபேஸ்புக் தான் திட்டிட்டு இருப்பாங்க. ஃபேஸ்புக் அந்த ஃபேஸ்புக்ன்றது சாத்தானா, நம்ம இதெல்லாம் நிம்மதியா இருப்பானுங்க, நீ ஃபேஸ்புக்ல அவளை பாக்குறியா இவளை பாக்குறியா அப்படின்னு. அந்த டைம்ல ஃபேஸ்புக்கே வந்து ரொம்ப பேசிக்கா நார்மலா தான். அது மெயினா ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் பண்றதுக்காக தான் அந்த அப்போ இருந்தது. சரியா? ஸ்டேட்டஸ் போடுறது, டெய்லி ஒரு ஸ்டேட்டஸ், அது எல்லாரும் வாசிப்பாங்க அந்த டைம்ல. காலையில எழும்பி அது என்ன அனுப்பியிருக்கா அப்படின்னு வாசிக்கிறது. எனக்கு இப்ப கூட எனக்கு அந்த இதெல்லாம் வரும், எனக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் வரும் ஃப்ரம் 10 years ago. அப்புறம் அந்த ஸ்டேட்டஸ் போட்டு என்னடா போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கே படிக்கும் போது தோணும் எனக்கு. சரியா? என்னோடதெல்லாம் டிக் பண்ணா ரொம்ப மோசமா இருக்கும். I'm so sorry. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் டைமா இந்த ரீல்ஸ் எல்லாம் வர முதல்ல நான் 2013 இன்ஸ்டாகிராம்ல வீடியோ ஆப்ஷன் ஆட் பண்ணாங்க. 2013 நான் ஒரு ஆகஸ்ட்லயோ ஜூலை சம்திங் தான் ஆட் பண்ணாங்க. அதனால எல்லாரும் கால் பண்ணாங்க, ஐயோ டேட்டா ரொம்ப போகுமே, இது எப்படி பாக்குறது. லிட்டரலா ஒரு பாஸ்டர் ப்ரீச் பண்ணும்போது ஒரு யூத் கான்ஃபரன்ஸ்ல ப்ரீச் பண்றாரு. அவர் ஆஸ்திரேலியன் டாடா டேக் லாட் ஆஃப் டாடா அப்படின்னாரு. அவரு உங்களுக்கு உங்க பிரச்சனை நடுவுல அவருக்கு ஆதகத்தை தெரிவிக்கிறாரு. ஆனா அப்படி ஒரு டைம் இருந்துச்சு அதுல. ஸோ இப்போ பார்த்தோன்னா அந்த காலத்துல இந்த சோஷியல் மீடியா தப்பு அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்டர்ஸ் வந்து இப்போ என்ன பண்றாங்க பார்த்தோன்னா, அதே சோஷியல் மீடியா புட்டிங் அவுட் கான்டென்ட். அவங்க வந்து இந்த சோஷியல் எங்க வந்து லைக் பண்ணுங்க, ஒரு பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஊழியமா நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனல்ல. எனக்கு அதெல்லாம் கேட்டா எனக்கு செம்ம சிரிப்பு. गाइस ஊழியமா நினைச்சு நம்மளையும் சப்ஸ்கிரைப் அவர் சொன்னது தப்பு கிடையாது. அவர் ஊழியமா நினைச்சு அந்த பெல்ல தட்டுங்க, இதெல்லாம் நீங்க கர்த்தருக்கு செய்யற ஒரு காரியம் அப்படின்றாரு. சரியா? சோ நான் யோசிப்பேன், மேன் இவங்களே தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இது சாபம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படியே மாறிட்டாங்க பாரு. ஆனா அந்த கம்ப்யூட்டரே சாபம்னு சொன்ன குரூப் தான் மாறி பிங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்க ஏஐ சாபம்ன்றாங்க. ஆமா ஆமா. அதே ஃபியூச்சர்ல பார்த்தா அவனுங்க இவங்களே ஏஐ வச்சு அவங்களுக்கு என்ன புரியாதோ அதெல்லாம் அப்படியே அடிச்சு இல்ல whatever is foreign to them அதெல்லாம் அவங்க அப்படி இது பண்றாங்க. இந்த ஃபாரின்ங்கிற மேட்டர் பேசும்போது மட்டும் நான் இன்னொரு மேட்டர் சொல்லிடுறேன். இந்த ஆன்லைன் டேட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஊருக்கு இன்னுமே இட்ஸ் வெரி ஃபாரின். புரியுதா? நம்ம ஊர்ல வந்து நான் வந்து ஒரு பையனை மூணு ஆன்லைன்ல மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலே அதுக்குள்ள வந்து லாட் ஆஃப் சஸ்பிஷன் இருக்கும். அதை வந்து ஒரு மேக்னிஃபைங் கிளாஸோடு தான் பார்ப்பாங்க. அண்ட் ஃபார் குட் ரீசன்ஸ். ஏன்னா உனக்கு இந்த பையனோட ஹிஸ்ட்ரி எதுவுமே தெரியாது. அவுட் ஆஃப் நோவேர் யூனோ நீ இந்த பையனையோ பொண்ணையோ பார்க்குற. ஸோ அந்த பயம் இருக்க தான் செய்யும். சரியா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். சரியா? அவன் வந்து அவனோட ஒய்ஃப் வந்து ஆன்லைன்ல தான் மீட் பண்ணான். சரியா? மீட் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, பிடிச்சிருந்தது. சரியா? தே போத் கிறிஸ்டியன்ஸ், தே லவ் தி லார்ட், ஆல் ஆஃப் தட். சரியா? பேசி முடிச்சுட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, நீ வந்து எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட பேசு அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி அவன் போயிருக்கான் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கும் அவனுக்கு பிடிச்சிருந்தது அவனை. சரியா? பிடிச்சிருந்தது. அவங்க வந்து சரி இப்போ எங்க சொந்தக்காரங்கிட்ட நாங்கள் இதை பத்தி சொல்லணும், என்னன்னு சொல்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், இது மாதிரி நாங்கள் ஆன்லைனில் மீட் பண்ணோன்னே சொல்லுங்க ஆண்டி, பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஐயோ ஆன்லைனில் மீட் பண்ணலாம் சொல்லக்கூடாதுப்பா, அதெல்லாம் தப்பாயிடும்ப்பா, அவங்க தப்பாக நினச்சிப்பாங்கப்பா அப்படின்னாங்க. சரியா? அப்போ இவன் கேட்டிருக்கான், சரி ஆண்டி இப்போ நான் இன்கேஸ் நான் பிக்சரில் இல்லை, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கே வேற ஏதாவது பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுன்னா அந்த பையனை எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்டேன். நாங்கள் தமிழ் மேட்ரிமோனியில் பார்த்துருப்போம் அவனை. அதுவும் ஆன்லைன் தான். தமிழ் மேட்ரிமோனியில் பார்த்தா பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு வந்து இவங்க ஃபேஸ்புக்கில் மீட் பண்ணது இவங்களுக்கு பிரச்சனையா இருந்திருக்கு. சரியா? அவன் என்கிட்ட சொல்லி சிரிப்பான், டே அவங்க வந்து தமிழ் மேட்ரிமோனியில பார்த்தா அவங்களுக்கு பிரச்சனை தெரியல, அவங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்ல பார்த்தா. ஏன்னா இது வந்து ஆன்லைன். தமிழ் மேட்ரிமோனி வந்து அதுல ரூட் காஸ் என்ன தெரியுமா? தமிழ் மேட்ரிமோனியில பார்த்திருந்தா அவங்க பார்த்திருப்பாங்க. ரைட். ஆன்லைன் டேட்டிங்ல இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. இதே தான் அந்த பொண்ணு சொல்லுச்சு. அந்த பொண்ணு சொல்லுச்சு. இதுல அதுதான் அந்த மென்டாலிட்டி. நம்ம வந்து
அதான் லைக் மனிதர்களா நாங்க ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். பட் வி ஸ்டில் டேக் தட் மென்டாலிட்டி. நம்ம அங்கங்க பாப் அப் ஆகுது. நம்ம லேட்டரா பேசக்குள்ள பார்க்கலாம். எப்படி இந்த ஆன்லைன்ல நம்ம பர்சனாலிட்டி நம்ம ஆன்லைன்ல எப்படி நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்ம ஆன்லைன் நமக்கு ஆன்லைன் பர்சனாலிட்டி ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி நமக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. ஆனா நம்ம அந்த டார்க்கஸ்டான பர்சனாலிட்டியை நம்ம எப்படி இந்த ஆன்லைன்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். பட் அதுக்கு சொல்ல முதல்ல இது வந்து பேசிக் மென்டாலிட்டி அவங்க இருக்கிறதா தம்பி. நாங்களா பாத்துருக்கலாம், நீங்களா பாத்துட்டீங்க. ஸோ அதனால இது நான் ஏன் சொல்றேன்னா, இது மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ ஆன்லைனுங்கிற ஒரு மேட்டர் வந்து இட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட்லி டு டிஃப்ரெண்ட் பீப்புள். இப்போ நமக்கு வந்து ஆன்லைன் இட்ஸ் ஜஸ்ட் another மீடியம். பட் ஆனால் கொஞ்சம் வயசானவங்க பார்த்தோன்னா ஆன்லைனுங்க அந்த வார்த்தையை அவங்களுக்கு பயன்படுத்தும். ஆனால் அவங்க ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க, வாட்ஸ்அப்பில் இருப்பாங்க, அதெல்லாம் இருப்பாங்க. ஸோ அதனால யூ see how different generations thinkல. இதில் பெரிய டேஞ்சர் தெரியுமா? there is so much possibility for misinformation to go out. எஸ்பெஷலி நம்ம ஒரு கிறிஸ்டியன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோன்னா, now because everybody has a voice, இது நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். because everybody has a platform, என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, we all get to say whatever we think is right. இதான் நமக்கு என்ன சரின்னு படுதோ அதை பற்றி நம்ம பேசுகிறோம். இதனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, கேட்குறவங்க எல்லாருமே நீங்க பேசுறது தான் சரி அப்படிங்கிறத பிளைண்டா நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எஸ்பெஷலி ஆஸ் கிறிஸ்டியன்ஸ். இப்போ சிலவங்க வந்து இந்த வசனத்தை வியாக்கியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கான்டெக்ஸ்ட தப்பா பேசுவாங்க. புரியுதா? என்ன பண்ணுவாங்க, ஒரு வசனத்தை ரேண்டம் ஒரு வசனத்தை எடுத்து அதுல அந்த வசனத்துல ஆண்டு இப்படி சொல்லியிருக்கு, ஈசாக்கு இப்படி சொன்னா, ஈசாக்கு இப்படி நடந்தது, அது மாதிரி ஒரு வசனம் எடுத்துட்டு இதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகிறார், நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பண்ணுவார். எக்ஸாக்ட்லி. இந்த நியூஸ் வந்து உனக்கு எங்க பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகும் பார்த்தோன்னா உனக்கு சோஷியல் மீடியால தான். புரியுதா? சோ அதனால இது எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பிளெஸிங்கான ஒரு விஷயமோ அவ்வளவுக்கு அவ்வளவு லைக் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா சோஷியல் மீடியா. ரைட். ஆனா உங்களுக்கு அது ஒரு கன்வின்சிங்கா இருக்குல்ல. நீ இப்ப சொன்னது தான். நம்ம ஹிஸ்டரியை பார்த்தோன்னா when they started the social media and the internet culture வரும்போது அவங்க பிலீவ் பண்ணாங்க மக்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் போகும், இன்ஃபர்மேஷன் குயிக்கா போகும், so they will grow in information அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நினைச்சுன்னா, இன்ஃபர்மேஷன் வளர்றதோட சேர்த்து மிஸ்இன்ஃபர்மேஷன் பண்ற குரூப் அவனுக்கு சேர்த்து வளர்ந்துட்டு வந்துட்டானுங்க. ஸோ ரைட் நவ் இது ஒரு பெரிய கிளஸ்டர். என்ன இப்போ ரைட் நவ் நமக்கு ரொம்ப கஷ்டம் எது சரி எது பிள்ளை. ஒவ்வொரு வீடியோ பார்த்தாலும் கூகுள்ல போயிட்டு சொன்னது சரியா செக் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. ரைட். அதனால இப்போ ஃபேக்ட் செக்கிங்கிறது அவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஒரு 5 years முன்னாடி இந்த ஃபேக்ட் செக்கிங்கிற ஒரு மேட்டர் பத்தி யாரும் பேசிக்க மாட்டாங்க. நீ பாக்குறதெல்லாம் கரெக்ட், பாக்குறதெல்லாம் உண்மைங்கிற ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது சோஷியல் மீடியா. But now there is so much stuff going on around that we all think everything is true. இதுல ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? ஐ திங்க் இதை பத்தி நம்ம அந்த கிறிஸ்டியன் கான்ஸ்பிரசில பத்தி நம்ம இதை பத்தி நம்ம பேசியிருப்போம். இந்த இலுமினாட்டிங்கிற மேட்ரு, அப்புறம் இந்த ஆன்டிகிரைஸ்ட் மேட்ரு. இலுமினாட்டி எல்லாம் இந்த இன்டர்நெட் 2013-14 ஹெவியா பறந்துட்டு இருந்தது. ஹெவியா பறந்து ஒரு கான்செர்ட்ல வந்து நினைக்கிறேன் ப்ரூனோ மார்ஸ் கான்செர்ட் சூப்பர் பால் நடக்குது, அதுல ஹாஃப் டைம்ல ப்ளே பண்றான். முடிய வெட்டுறது இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு முக்கோணமா இருந்துச்சுடா, முடியல இந்த சைட் அது கொஞ்சம் ட்ரையாங்கிளா இருந்துச்சு. அதுக்கு ஒரு எடிட் ஒன்று போட்டு இலுமினாட்டியை கனெக்ட் பண்ணிட்டான். நீ ப்ரூனோ மார்ஸோட இப்போ ரீசெண்டா அந்த அவரே கான்செர்ட் நடந்ததுல, இந்த அவரே கான்செர்ட்ல வந்து பேக்ரவுண்ட்ல இருந்து ஏதோ ட்ரையாங்கிள்னு சொல்லி ஒரு பாஸ்ட் வந்து இதுல போட்டிருந்தாரு, எதுல ஃபேஸ்புக்ல. ஃபேஸ்புக் போட்டு பாத்தீங்களா இவங்க யார வர்ஷிப் பண்றாங்க பாத்தீங்களா, அவரேங்கிறது ஆண்டவர் கிடையாது, அவரேங்கிறது அவரே அப்படின்னு போட்டு. அது அவருக்கு தெரியுமா? அதாவது அவரேல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே ஒரு இலுமினாட்டி கும்பல் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே ஒரு பிளேட்டை திருப்பி போட்டானுங்க. மை குட்னஸ். நான் யோசிச்சேன், டேய் யாரா இப்ப யோசிச்சு பாரு, ஒரு ஈவென்ட் நடக்குது, அந்த ஈவென்ட் தப்புன்னு சொல்லி அது நடக்கிறது சொல்லி இன்னொருத்தர் பேசுறாரு, அவரு பேலன்னு சொல்லி இப்ப நாங்க பேசுறோம். இந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன். ஒருத்தர் பேலன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டா அவரு பேலன்னு சொல்லி இன்னொரு வீடியோ வருது, இப்ப நாங்க பேலன்னு சொல்லி இன்னொரு வீடியோ வர சான்ஸ் இருக்கு. But if we are wrong, like you know, like there's nothing. So the viewers is like, oh, what's happening? அவங்களுக்கு ஒரு பால் கேம் மாதிரி தான். என்னடா மாறி அடிச்சுக்கிறீங்களே, எவன் பெரிய ஆளு அடிச்சு காட்டு, அது மாதிரி வேண்டா தப்பான அடிச்சு காட்டு, அது மாதிரி ஆயிடுது. Yeah, so இதுல ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா, as much as we talk about you know like good things, இதுல வந்து இந்த மாதிரி வீட்ஸும் மிக்ஸ் ஆயிடுது. ஆமா. ஸோ அதனால மேட்டர் என்ன, மக்களுக்கு வந்து
எது உண்மை, எது எது வந்து ஃபேக் அப்படிங்கிறது தெரியாம Yes. டக்கு 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 டக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆமா. டக்கு 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 டக்குன்னு. இதுல மேட்டர் என்னன்னா, the bad news or the wrong news moves faster than the Yes. good news. ஆமா ஆமா அது வந்து சல்லுன்னு போயிடும். ஆமா. இப்போ இந்த வாட்ஸ்அப்லலாம் உனக்கு தெரியுமான்னு தெரியாது. இந்த அங்கிளுங்கெல்லாம் எனக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. ம். இந்த எப்படின்னா இந்த Facebookல மெசேஜ் அனுப்புவாங்க. என்னன்னு ஜீசஸும் டெவிலும் வந்து ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணிருப்பாங்க. சரியா? அது ஒரு போட்டோ. சரியா? அது என்னன்னா அதுல மேல போட்டிருக்கோம். மை சைல்ட் வில் டைப் ஏமன் இஃப் என்னது மை சைல்ட் டைப் ஏமன் சொல்லி ஜீசஸ் சொல்றாராம். சரியா? டெவில் கீழ போட்டிருக்கோம் மை சைல்ட் வில் ஸ்க்ரோல் பாஸ்ட் திஸ் வித்அவுட் லைக்கிங் அப்படி போட்டிருக்கோம். அது கீழ பார்த்தோன்னா ஃபுல்லா ஆமென் 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 ஆமென். ஆனா இந்த இந்த அந்த கல்ச்சரோட சரி ஃபினிஷ் பண்ணு. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா அது வந்து இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் டேக்கிங் a different form. Yes. பட் அப்பலாம் நான் ஆமென் புட்ட கூட்டத்துல நானும் ஒருத்தன். ஆமா ஆமா அதெல்லாம் உண்மை நம்பி Yeah, yeah. ஐயோ ஐயோ ஆமான்னு சொல்லிட்டு ஜீசஸ்க்கு கஷ்டமா இருப்பா. ஆமா ஆமா ஆமென் அப்படி நம்ம ஜீசஸை காப்பாத்தணும். ஜீசஸை காப்பாத்து கிளம்புறாரு. எப்பயுமே சொல்றதா ஜீசஸ் அவர் காப்பாத்திக்குவாரு, நீ அவரை காப்பாத்த தேவையில்ல, ஒரு நீ காப்பாத்திக்கொள்ளு. சோ அதனால மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒரு இவாலுவேஷன் என்ன தெரியுமா? இப்போ எவல்யூஷன் வந்து அதுல அப்படியே மாறி மாறி வந்து இப்போ யூடியூப் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சித்து விளாக்ஸ்னு வச்சுக்கோமே. சித்து விளாக்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் ஃபேன்ஸ் எல்லாம் இங்க லைக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருப்பான். அதுக்கு ஒரு 4000 லைக் இருக்கு. அப்புறம் கீழே பிபிக்கெல்லாம் ஒரு லைக் போடுங்க. டெய்லி வீடியோ வரணும்னு எதிர்பார்க்கறவங்க எல்லாம் இங்க லைக் பண்ணுங்க. இல்ல இப்ப அதே மாதிரி கிறிஸ்டியன் சர்க்கிள் இருக்கு. இப்போ நீ இந்த ஜான் ஜப்ராஜ் வீடியோஸ் இல்ல கிஃப்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தனே, அங்க வந்து உண்மையான கிஃப்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் இங்க லைக் போடுங்க. கிஃப்ட்ஸ் அடுத்த பாட்டு வேணும்னா லைக் போடுங்க. நான் ஒரு செம்ம கமெண்ட் பார்த்தேன். சரி ஜான் ஜப்ராஜோட வீடியோல ஜான் ஜப்ராஜ் தளபதிக்கு ஒரு பாட்டு பாடணும்னு நீங்க லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். எனக்கு அவன் கண்டிப்பா கிறிஸ்டியனா இருக்க வாய்ப்பே கிடையாது. சரியா? ஆனா அவனோட ஆசை வரேன் ஜான் ஜப்ராஜ் வந்து தளபதிக்கு போய் ஒரு பாட்டு அதுல அவனுக்கு satisfaction இருக்கு மச்சான். அவனுக்கு வந்து he gets all the likes and all the validation அவனுக்கு அதுல ஒரு சின்ன டோபமைன் கிரியேட் ஆகுது. யா 100%. நம்ம அத பத்தி லேட்டரா பேசுவோம் எப்படி அது எஃபெக்ட் பண்ணுது சொல்லி மென்டல் ஹெல்த். that is so true. அவனுக்கு அந்த ஸ்மால் satisfaction கிடைக்குது இல்ல, அது ஒரு வைரல் வீடியோ, பெரிய வீடியோ. அதுல I can be a part of that அப்படின்னு சொல்லி ஏன்னா அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நான் அவனுக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்குதுல, சோ அவனுக்கு he is enjoying it, right? சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் பார்த்தோம். அது என்ன குரூப்? இந்த மிஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ற குரூப். சரியா? இந்த இலுமினாட்டி இது தோட்டத்துக்கெல்லாம் இலுமினாட்டின்னு பாருங்க, இதுன்னு பாருங்க, அதுன்னு பாருங்க. சரியா? இதே மாதிரி இன்னொரு குரூப் இருக்கு. அவங்க என்னன்னா கிறிஸ்டியன் மோட்டிவேஷன். ஓகே. சரியா? கிறிஸ்டியன் மோட்டிவேஷன் குரூப். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டா பிடிச்ச குரூப் தான். ஏன்னா அவங்க வந்து யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. வம்புக்கு போறது சொல்ல முடியாது, பட் நம்ம போடல இழுப்போம்ல வம்ப அப்படின்றியா நீ? சரியா? இந்த கிறிஸ்டியன் மோட்டிவேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. என்ன உனக்கு வந்து ப்ராமிஸ் வர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சரியா? அப்புறம் உனக்கு வந்து வாழ்க்கையில தூண்டு போயிருக்கியா, நீ ஏந்திரிச்சுவா அப்படின்பாங்க. திடீர்னு ஒரு கவுந்து போன லாரியை பார்த்துட்டு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பீடா போறதுக்கான ரீசன் இதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மீம் வந்து one of my favorite meme ever bro. Shout out to Anjappam bro. One of my favorite meme ever. Right? So இது மாதிரி அவங்க வந்து இந்த நிறைய content based motivation எல்லாம் போடுவாங்க. சரியா? So எனக்கு வந்து like I'm not opposed to it. So it's great. But what do you think of Christian மோட்டிவேஷன்? அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? கிறிஸ்டியன் மோட்டிவேஷன் வந்து அதுக்கு நமக்கு தெரியாத ஒரு சின்ன ஒரு டார்க் சைடு இருக்குது. நம்ம டார்க் சைடு மீன்ஸ் நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதுல என்னன்னா, ஸோ நாங்க இந்த மோட்டிவேஷன் பண்ணும்போது எவ்ரிபடி கோனா கம் அண்ட் லைக் இட். ரைட். எல்லாரும் லைக் பண்ண போறாங்க. ஸோ இன் another way you're going to get an idea. ஓ நம்ம இப்படி பேசினா people gonna like it. Right. ஸோ இது வந்து உன்னோட மெசேஜுக்குள்ள வரப்போகுது. So when you preach it, you're going to அது சொல்றது இதெல்லாம் இன்டாக்ட் பண்ணி நீங்க பேசும்போது you're going to get more likes. அந்த மாயை வந்து உன் தலையில வரும். So later on your message, the gospel is going to be changed because people are going to come. நீங்க நினைக்கிறீங்க ஆக்கெல்லாம் வராங்க எதுக்கு? மோட்டிவேஷன். அவங்க வந்து சபை முடிஞ்சு போகும்போது what are they going to take? Right. They going to take anything. Right. என்னோட ஒபினியனும் நீ சொல்ற மாதிரி தான். It's very similar. I think there's nothing wrong with Christian motivation. Yes. Okay, does the Bible motivate us? It does. Seriya? But was the Bible written to motivate us? It was not. No. Right? Bible வந்து motivation தாண்டி
there was a much important reason why the Bible was written, right? One வந்து to talk about the glory of God அதெல்லாம், பட் ஒரு மனுஷனை சால்வேஷனுக்கும் சாங்டிஃபிகேஷன் நடத்துறதுக்கு தான் இந்த வசனங்கள் எழுதப்பட்டது. 100%, ரைட்? இந்த ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் இந்த பைபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதும் எல்லாரும் மோட்டிவேட் ஆகணுங்கிறது அவங்க கோல் கிடையாது, ரைட்? தேர் கோல் வாஸ், மேன், திஸ் வில் ஹெல்ப் பீப்புள் டு நோ ஹூ காட் இஸ், and this will help them to walk closer to Christ. That was their goal, right? So நம்ம இந்த கிறிஸ்டியன் மோட்டிவேஷன் பார்க்கும்போது what I see that I disagree with, சரியா? இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நம்ம ஆரம்பிச்சு பார்த்தியா இந்த வணக்கமுங்க அப்படின்ட்டு, அவங்க பேர் வந்து ஜெசிந்தா டேவிட் நினைக்கிறேன். அவங்க வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கும். I really enjoy her videos, சரியா? அது மாதிரி தர லைக் லாட் ஆஃப் பீப்புள் தட் இது மாதிரி குட்டி குட்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, சரியா? இது மாதிரி இந்த வசனத்தை வச்சு அவங்க சும்மா ஒரு சின்ன ஸ்கிட் மாதிரி பண்ணுவாங்க. இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல், வெரி கியூட், சரியா? லைக் ஐ ரியலி லைக் இட், சரியா? as an entertainment purpose நல்லா இருக்கும், மோட்டிவேஷனா இருக்கும். யா 100%, ரைட்? பட் எனக்கு என்ன தெரியுமா, லைக் நான் இவங்களை பத்தி பேசல, இப்போ நான் ஜென்ரலா பேசுறேன், ரைட்? எனக்கு என்னன்னா சம்டைம்ஸ் இந்த மோட்டிவேஷன்ங்கிற சாக்குல நீ சொன்ன மாதிரி வசனத்தை டைல்யூட் பண்ணிடுவாங்களோ. ஏன்னா சம் வேர்சஸ் அவங்க ரெஃபர் பண்ற சர்டன் வேர்சஸ் மைட் நாட் ஈவன் பி அபவுட் அந்த இன்டென்ஷனுக்காக கூட அந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்காது. புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, இப்போ நம்ம ரீனுகுமார் அண்ணா இருக்கார்ல, அவர் வீடியோஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன், சரியா? ஐ லைக் அ லாட் ஆஃப் ஹிஸ் ஸ்டஃப், சரியா? பட் சம்டைம்ஸ் அவர் என்ன பண்ணுவாரு, லைக் ஒரு motivation goes to a point where he puts a lot of, he emphasizes on a lot of self belief. ஆனா அது ஏன் பண்றாருன்னா, he does it mainly to attract the non Christian crowd, and I get it, சரியா? Then is there anything wrong with it? I personally don't think so. But எனக்கு என்னன்னா, when you start using scriptures, scriptures யூஸ் பண்ணி இந்த வசனம் was written for your own self motivation அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து sorry finish பண்ணு. அந்த scriptures வந்து was written for self motivation அப்படிங்கிற அந்த கான்செப்ட் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா, it might you might lose the plot. ஆமா 100% வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து என்னை பொறுத்தளவு நான் வந்து I do not use it when I try to encourage. என்ன விஷயம்னா, if you can save yourself, then you become God. ஸோ நம்ம வந்து ஓகே, நான் என்ன செல்ஃப் பிலீவ், நான் பிலீவ் பண்றேன், நான் என்னையே பிலீவ் பண்றேன், நானே நோ. பைபிள் வந்து என்ன சொல்றது, நீ உன்னையே பிலீவ் பண்றத நீ கர்த்தரை பிலீவ் பண்ணு. பிகாஸ் பிலீவிங் யுவர் செல்ஃப் இட்ஸ் ஆக்சுவலி லைக் கொஞ்சம் கவர் பண்ணி கொடுக்குற பாம் மாதிரி. ஸோ அது எப்போ டிக்காய் வெடிக்கும்னு தெரியாது. பிகாஸ் யூ கேனாட் சேவ் யுவர் செல்ஃப். இட் இஸ் அ வெரி டெம்பரல். பிகாஸ் if you want to win in a race, if you want to do அதெல்லாம் டெம்பரரியான விஷயங்கள். It's not going to help you long way. Right. இப்போ ரீனுகுமார் என்ன பண்ணுறது, I've seen a lot of like YouTubers. அதுல தப்புன்னு நான் சொல்ல வரல, தப்பா கரெக்டாங்கிறது வந்து என்னோட, this is my personal opinion, right? பட் நான் என்ன சொல்றேன்னா, there are a lot of like இந்த மாதிரி motivational speakers, அவங்க என்ன பண்ணுவாங்க, they emphasize, sometimes emphasize like yourself before God. சரியா? இப்போ சிலவங்க வந்து they don't call themselves as motivational speakers, ஆனா அவங்க பேசுறது எல்லாமே motivation speech தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜோயல் ஆஸ்டின், சரியா? அவர் பார்த்தனா அவர் சர்ச்ல வந்து லேக்வுட் சர்ச், அவர் சர்ச்சுக்கு போய் அவங்க மெசேஜுக்கு உட்கார்ந்தாலே all he talks about is you. அவர் பேசுறது எல்லாமே பார்த்தனா, I am healed, I am well, ஆண்டவர் உனக்காக தான் வந்தாரு, ஆண்டவர் உன்னை சுத்தியே தான் அவர், God is not mad at you, he loves you no matter what. Exactly. அதாவது ஆண்டவர் வந்து அவரோட எக்ஸிஸ்டன்ஸே உனக்காக தான். இதை இப்ப நம்ம வீட்ல அப்பா அம்மா சொல்லுவாங்க, டேய் என் பொறப்பு நான் வாழறதே உனக்காக தான்டா அப்படினா, அது blackmail பண்றது. அது மாதிரி தான் ஆண்டவர் வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. But that is very wrong. Is very wrong. Because nowhere in the Bible God projects himself that way. See, God always projects himself in majesty and glory. சரியா? நீ அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு தேவையே கிடையாது. As a matter of fact, none of us are needed for his existence. Right? ஆனா நம்ம இது சொல்லும்போது கமெண்ட் செக்ஷன்ல வந்து டைப் பண்ணுவாங்க, அப்படின்னா God so loved the world னு வசனம் இருக்கே, அதுக்கு அடுத்ததா அவங்க என்ன, யாரெல்லாம் அவரை திருப்பி லவ் பண்ணலையோ அவங்க வந்து நித்திய ஜீவன் கிடைக்காது. லவ் பண்ணலையோ, so it's like a circle. God loves you, in return you have to love. So most of the people in this world, it stops right there. God loves them. God loves them. Right. In return, if they don't gonna love, then they face eternal damnation. Right. So the motivational speakers oda ஒரு சின்ன என்னோட disagreement என்னன்னா, see what you're doing is is applaudable. சரியா? Like I give you your flowers. Sure, motivation is whatever. Motivation, you're doing it, do it. But அதை நீங்க scriptures கூட mix பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா, நீ சொன்ன மாதிரி இட்ஸ் கெட்டிங் டைல்யூட்டட். யூஆர் டைல்யூட்டிங் த வேர்ட் ஆஃப் காட். அந்த பாயிண்ட்ல நீ வந்து மக்களுக்கு யூஆர் டூயிங் த மோர் ஹார்ம் தென் குட்.
ஏன் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிறிஸ்டியன் அவன் உங்களோட சர்மனை கேட்டு சரியா, ஐ மீன் உங்களோட அந்த 1 minute ரீல் உங்கள் மோட்டிவேஷனை கேட்டு சரி ஒரு நல்ல மோட்டிவேஷனை பேசுகிறேன்னு சொல்லி உங்கள் சர்ச்சுக்கு வரான். when he comes to church and he finds out, you know, okay man, maybe he's talking about sin all that in church. சரி, I don't know, நான் அவரோட சர்மன்ஸ் கேட்டதில்ல. let's say he's talking about sin, I'll give him the benefit of the doubt. நீங்க sin பற்றி பேசுகிறீங்க, கண்டம்னேஷன் பற்றி பேசுகிறீங்க, ரிப்பென்டன்ஸ் பற்றி பேசுகிறீங்க, அதெல்லாம் பேசுகிறீங்க. அவன் சர்ச்சுக்குள்ளே வந்து அதெல்லாம் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் அந்த ரீல்ல பார்க்கலையே. ரீல்ல நீங்க வந்து ட்ரஸ்ட் பிஃபோர் யூ ட்ரஸ்ட் அதர்ஸ் ட்ரஸ்ட் யுவர்செல்ஃப்னு சொல்லிட்டு இங்க வந்து என்ன ட்ரஸ்ட் இந்த லார்ட்ன்றீங்க. அது சரியில்லையே அப்படி சொல்லிட்டு அவனுக்கு ஏமாந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. So that is my only disagreement. But மத்தபடி you know like you want to like motivate people, sure do it, there's nothing wrong with it. சிலதால கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும் பாக்குறதுக்கு, but it's fine, like you know the கிரிஞ்ச மட்டும் கொஞ்சம் கட் பண்ணீங்கன்னா you can shine. No we are not targeting one person, you know, don't take us wrong. இன்னொரு டாபிக் என்ன தெரியுமா, இப்போ இந்த மோட்டிவேஷனல் குரூப் பத்தி நம்ம பேசிடும். ஸோ லாட் ஆஃப் மோட்டிவேஷனல் வித் டூ மோட்டிவேஷன்ஸ். சரியா, அது ஒரு குரூப். இன்னொரு குரூப் இப்போ செம்ம ஒரு ரெலவெண்டான ஒரு குரூப், அதுன்னு பார்த்தோன்னா இந்த மீம் பேஜ் கேட்டகரி. சரியா, எஸ்பெஷலி இந்த கிறிஸ்டியன் மீம் பேஜ் கேட்டகரி இருக்குல்ல. இப்போ பார்த்தோன்னா ஒரு லாஸ்ட் 4-5 yearsல சோ மெனி கிறிஸ்டியன் மீம் பேஜஸ். சரியா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கிறிஸ்டியன் மீம் பேஜுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நடந்திருக்குமா, ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோன்னா சான்ஸே இல்லை. இப்போ மீம் கல்ச்சர் இருந்துச்சு, செக்யுலர், ரொம்ப செக்குலர் இருந்தது, பட் இட் வாஸ் வெரி ட்ரையா இருந்தது. ஆமா சரியா, பட் இப்போ பார்த்தோன்னா there are so many Christian meme pages. அவங்க பார்த்தோன்னா சிலவங்க வந்து இன்னும் அவங்க போட்டு கலாய்ப்பானுங்க. சரியா, ஆரம்பத்தில் இந்த மீம் பேஜஸ் எப்படி இருந்ததுன்னா, இந்த நாஸ்டால்ஜியாக்கான விஷயங்கள்லாம் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பத்தி பேசுறது. நீ இந்த மேட்டர் எப்படி சின்ன வயசுல இது பண்ணி ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது, கிறிஸ்டியன் டாட் பி லைக் அது மாதிரி. அப்புறம் எவ்ரி மிஷனரி ஸ்டார்டர் பேக், அது மாதிரிலாம் மீம்ஸ் வந்து சர்ச் ஃபெயில்ஸ் எல்லாம் போடுவாங்க. அப்ப இந்த வர்ஷிப்ல நடக்கிற மேட்டர், இந்த ஃபெயில்ஸ் அதெல்லாம் எடுத்து போட்டுருந்தானுங்க. காலப்போக்கில் இந்த மீம் பேஜஸ் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆரம்பிச்சதுன்னா, ஐ திங்க் as your audience grow, you know, you also grow, you mature in the word. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, they started calling out heresies. They started calling out false teachers. ஆனா அது எப்படின்னா டைரக்டா ரொம்ப ஒஃபென்சிவா கூப்பிடாம they started doing it in a fun way. Yes. Right, இப்போ உனக்கு இந்த மீம் பேஜ் கேள்விப்பட்டிருக்கேன், இதுல மீம்ஸ் ஃபார் ஜீசஸ்னு ஒரு பேஜ் இருக்கு. ஓகே, சரியா, அது வந்து அமெரிக்கன் பேஜ். அது செம்ம ஃபன்னா இருக்கும் அந்த பேஜ். அது கொஞ்சம் உங்களுக்கு இந்த டேங்க் மீம்ஸ் அதெல்லாம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு அந்த பேஜ் ரொம்ப பிடிக்கும். அது அப்புறம் உங்களுக்கு இந்த இன்னொரு பேஜ் இருக்கு, அது பேர் வந்து சர்ச் மில்க்னு ஒரு பேஜ். சர்ச் மில்க், oh my god, ஐயோ செம்ம பேஜ் அது. செம்ம பேஜ். அதே மாதிரி நீ தமிழ்ல பார்த்தனா ஆஃப் கோர்ஸ் அஞ்சப்பம் 2 மீம்னு ஒரு பேஜ் இருக்கு. அஞ்சப்பம் தான் எங்களை காப்பாத்தி அப்படியே வழி நடத்தி கொண்டு போறாங்க. அப்புறம் இன்னொரு பேஜ் இருக்கு MTM மீம்ஸ். MTM வந்து சீரியஸ்லி we need to give a shout out. நாம வந்து நம்ம கேட்காமலே ஒவ்வொரு முறையும் நாங்க போடுற ரீல்ஸ் எல்லாம் அவங்க ஷேர் பண்றது என்ன, because I think they truly like our content. அப்ப அஞ்சப்பம் நீ கேக்குறதுனால அவங்க ஷேர் பண்றாங்க. அப்படிதான் அஞ்சப்பம் வந்து அவங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சி அவங்களும் ப்ரோ நம்ம கேப்போம் ப்ரோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு பண்றாங்க. பிடிக்காடி அது நல்லா இல்ல ப்ரோ அப்படின்றாங்க. பட் the thing நான் என்ன சொல்ல வரேன்னா, lot of meme pages பார்த்தா நான் அவங்களும் evolve ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. evolve எப்படின்னா, இப்போ சும்மா அவங்க போட்டு கதை பேசிட்டு சும்மா ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான ஒரு மீம்ஸ் போடாம, நான் அதே மாதிரி இன்னொரு பேஜ் இருக்கு, அது பைபிள் போர்ட் நினைக்கிறேன் அந்த பேஜ். அவங்களும் பார்த்தோன்னா இந்த மாதிரி இந்த பிப்ளிக்கல் ட்ரிவியால வைப்பாங்கல்ல, இந்த பைபிள் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டு அது ட்ரிவியா மாதிரி நடத்துறது, அதெல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. ஐ திங்க் இந்த MTM மீம்ஸும் அது பண்ணுவாங்க. So you see they are also evolving with the audience. புரியுதா, அவங்க வந்து இன்டராக்ட் பண்றாங்க ஆடியன்ஸ். ரைட், and in a lot of these pages they call out false teachers. அது கால் அவுட் எப்படின்னா அந்த ஃபால்ஸ் டீச்சரே பார்த்து ஆமா அவங்க ஓவரா தான் பேசியிருக்கோமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். தோணலாம் அப்படி அவங்க வந்து ஓகே தம்பிகளா அவங்க அண்ணனை பத்தி பேசிட்டாங்க, தயவு செஞ்சு போய் அடிக்கடா, அவனுக்கு அவெல்லாம் ஃபேக் அக்கவுண்ட்ல வந்து அப்படியே அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி நடக்கும். ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் பேஜ் என்ன தெரியுமா, ப்ரீச்சர்ஸ் அண்ட் ஸ்னீக்கர்ஸ் நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் பேஜ். அவங்க வந்து இந்த நிறைய ப்ரீச்சர்ஸ் மாறும் அவங்க போட்டிருக்க ஸ்னீக்கர்ஸும் அவங்க போட்டிருக்க எக்ஸ்பென்சிவான ஷூஸ் க்ளோத்ஸ் அதோட விலையெல்லாம் போடுவாங்க. ரைட் வேற எதுவுமே போட மாட்டாங்க. லாஸ்ட் வீக் பார்த்தா அந்த கெனத் கோப்லின் ஒரு மேட்டர், அந்த பிரைட்லிங் அண்ட் அந்த பிரைட்லிங் வாட்ச் அது ஒரு பென்ஸ்ல இருந்துச்சு சொல்லி அத பார்த்தா ஒரு பெருமையா பேசிட்டாரு. அத பத்தி எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு, நீங்க எல்லாம் இப்படி ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படி. ரைட் சோ இந்த மீம் பேஜ் ரெஃபரன்ஸ் ஏன் கொண்டு வந்தேன்னா, now we see
சோஷியல் மீடியா ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் ஜஸ்ட் பாஸ்டர்ஸ் ப்ரீச்சிங் அப்படிதான் இருந்தது. இப்போ நம்ம அந்த காலத்துல எப்படி ஒரு சிடி போட்டு ஒரு பாஸ்டரோட பிரசங்கம் கேட்போம். தட் இஸ் ஹவ் வி கன்சியூம்ட் கிறிஸ்டியன் கான்டென்ட் ஆர் ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட். நவ் இப்போ அது செம்ம டைவர்சிஃபைடா இருக்கு. இப்போ சம்டைம்ஸ் மீம் பேஜஸ்ல யூ கெட் சச் பெட்டர் தியாலஜி தென் கோயிங் டு சர்ச். நான் எல்லா மீம் பேஜும் சொல்லல. ஐம் சேயிங் சம்டைம்ஸ் சம் மீம்ஸ் உனக்கு அவ்வளோ ஒரு தியாலஜிக்கல் டெப்த் இருக்கும் அதுல. இல்லனா அந்த மீம் பேஜ் பாக்கும்போது we can understand your theological understanding. Right. ஓஹோ கொஞ்சம் மேட்டர் தெரிஞ்சவனா தான் இருக்கா. It's a very good thing. எனக்கு I feel very refreshed when I see that. Like there are a lot of apologetic pages. சரியா? இப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் மாதிரி மீம்ஸ் போடுவாங்க. அது எப்படின்னா உனது டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாங்க. பட் என்னன்னா உன்னோட ஐடியாலஜி இருக்குல்ல, உன்னோட ஐடியாலஜி ஏன் தப்பு அப்படிங்கறத ஒரு ஃபன்னியா ஒரு மீம் மாதிரி போட்டு the Christian apologist அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த அப்பாலஜெட்டிக்ஸ்னா வசனத்துக்குள்ள இருக்கிற அந்த ட்ரூத்தை அவங்க எவ்வளோ கிரியேட்டிவா எக்ஸ்பிரஸ் பண்ணுமோ எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த டாபிக் போது நம்ம பேச வேண்டிய இன்னொரு மேஜரான ஒரு யூடியூப் சேனல் நான் சொல்லிடுறேன். த பைபிள் ப்ராஜெக்ட் கேள்விப்பட்டிருக்கேன் இல்ல? சூப்பரான ஒரு யூடியூப் சேனல். நீங்க பாத்துலாம் போய் பாருங்க. ஒரு யூடியூப் சேனல் மட்டும் இல்ல, they actually a ministry. ரைட். அவங்க வந்து அவங்களோட ஆப் இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்களோட ஆப் இருக்கு. அவங்க வந்து கிளாसेस நடத்துறாங்க. you can participate in classes. Right. Yeah, go ahead. Right. So இந்த கிறிஸ்டியானிட்டில ஆன்சர் பண்ண முடியாத lot of hard questions அவங்க வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அதை கார்ட்டூன் மாதிரி அதை வரைஞ்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு 10 years முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இப்படி எல்லாம் நம்ம வந்து சுவிசேஷத்தை சொல்லலாமா, இல்ல இப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலாமாங்கிறது வந்து நினைச்சு பார்த்துக்கவே முடியாது. பட் நவ் தட்ஸ் வாட் சோஷியல் மீடியா ஹஸ் டன். Right? You see all these like meme pages putting out all these things. YouTube la pathana, you know, there are a lot of Christian content creators putting out a lot of Christian content. So அதெல்லாம் பாக்கும்போது it's very beautiful. Right? So நம்ம வந்து the good side of social media பார்த்துட்டோம். Right? இப்போ நம்ம வந்து அதோட கொஞ்சம் நெகட்டிவான ஒரு டார்க் சைட். சரியா? டார்க் சைடுங்கிறதோட இட்ஸ் வெரி அன்ஹெல்தி சைட். சரியா? அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா, இந்த நிறைய பேர் வந்து இந்த அப்போஸ் பண்றாங்கல்ல, இப்போ நீங்க கான்டென்ட் பண்ணா அந்த கண்டென்ட்டை அப்போஸ் பண்றவங்க. சரியா? அவங்கள பத்தி பேசணும். திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் சைபர் புல்லிங். சரியா? சைபர் புல்லிங் அளவுக்கு இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். சரியா? அதுல மெயினா என்னன்னா, இப்போ நிறைய பாஸ்டர்ஸ் வந்து பேசுற காரியங்கள் தப்பு அப்படின்னு சொல்லி சில மீம் பேஜஸோ இல்ல சில கிறிஸ்டியன் சேனல்ஸோ வந்து they talk about it. Right? Is that wrong? No, it's not. அது தப்பே கிடையாது. பட் the way you approach it is very important. Right? மெயினா வந்து நான் சொல்றது ஏன்னா, we see ஒருத்தனோட தியாலஜியை நீ வந்து கரெக்ட் தப்பு அப்படின்னு பிப்ளிக்கலா டிஃபெண்ட் பண்றது இஸ் டிஃப்ரெண்ட். பட் நீ அதை தாண்டி when you get personal, அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் அட்டாக் பண்றது, அவங்களோட உருவம் அட்டாக் பண்றது, அவங்களோட உருவ கேலி செய்யறது வந்து தப்பான விஷயம். அது வந்து அதான் நம்ம சைபர் புல்லிங்னு சொல்றது. வந்து ஒருத்தனை வந்து ஒரு தரம் தாழ்த்தி பேசுறது, அதே மாதிரி ஒருத்தனை த்ரெட்டன் பண்றது, அதே மாதிரி ஒருத்தனை வந்து நாங்க வந்து அவன் பிசிக்கல் அதாவது என்ன சொல்றது வெளி தோற்றத்தை பத்தி தப்பா பேசுறது, அது வந்து சைபர் புல்லிங்கு கீழே தான் வரும். ரைட். சொல்லு. ஸோ இது மெயினா என்னன்னா, இதனால யாருக்கு பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தோன்னா, அதை அக்செப்ட் பண்றதுக்கு மட்டும் கிடையாது, the general like body of Christ அவங்களும் it's getting affected. அவங்கள மட்டும் இல்ல, see it doesn't necessarily have to be like wrong teaching. இப்போ somebody disagrees with you, இப்போ நீ ஒரு 3rd level 4th level ஒரு விஷயத்தை பத்தி பேசுற, ஃபார் எக்ஸாம்பிள் கிவிங் பத்தி பேசுற, somebody does not agree with it. சரியா? அவன் வந்து உன்னை அபியூஸ் பண்ணிடுவானுங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து. அது டைரக்டா வர மாட்டானுங்க, இது மாதிரி ஃபேக் ஐடியில வந்துட்டு உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லி கண்டென்ட்ட பேச மாட்டாங்க, சும்மா வந்து திட்டிட்டு போயிடுவாங்க. சரியா? அது என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இட் கெட்ஸ் டாக்ஸிக். சரியா? அது நீ பண்றது கரெக்ஷனுக்காக கிடையாது. கரெக்ஷன்னா யூ டெல் them why they are wrong. இங்க that's not what's happening. இந்த சைபர் புல்லிங்னா அது ரொம்ப கேட்கறதுக்கு மேபி ரொம்ப ஹார்ஷான ஸ்டேட்மெண்டா இருக்கலாம். பட் as Christians we should be ashamed of doing it. சரியா? நீ ஒருத்தனோட ஐடியாலஜி அட்டாக் பண்றது is different. But you attacking somebody
ஜஸ்ட் பை லைக் அதை தாண்டி உனக்கு அவன் மேல அடிச்சா அந்த கோவம் தீராம அவனோட பர்சனலா அடிக்கிறது யூ காலிங் ஹிம் நேம்ஸ், அது ஒரு அபியூஸா மாறுது பாரு. ஆமா ஆமா That is அவனை so பத்தி toxic. கலர் குருவி தலையாடுறது. That ஃபார் is an so எக்ஸாம்பிள் சொல்றது, abusive. Yeah. ஒரு பச்சை கலர் சட்டை போட்டுருக்கானா, டேய் பச்சை கலர் சட்டைக்காரனே அப்படின்றது. So, இது வந்து நான் பேசிக்கா சொல்றேன். அவனை பார்த்து சொல்றது, அடே குறுந்தாடிக்காரா அப்படின்னு சொல்றது. Because that is not your problem. Your problem is their theology. இது என்ன சொல்றேன் மச்சான், இந்த புல்லிங் கல்ச்சர் இருக்குல்ல, இப்ப நாங்க சைபர் புல்லிங்ன்றோம். இது வந்து உண்மைக்குமே வெளியே இருந்து வார இதெல்லாமே வெளியே இருக்கிற நம்மளோட பர்சனாலிட்டிஸ் தான். இந்த பர்சனாலிட்டி என்னன்னா, நம்ம ஓகே இந்த புல்லிங் மென்டாலிட்டி வந்து உனக்கு அங்க வருது, உனக்கு யூ வாண்ட் டு அட்டாக் சம்படி அப்படி போகும்போது அது நீ பார்க்கணும் வந்து, ஓ இன் மைண்ட் லைக் நேச்சுரல் வே, நான் வந்து இந்த சைபர்லாம் வெளியே என்னோட என்னது நான் எப்படி இருக்கேன் அப்படின்றது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ வந்து you come off as very hateful. As a very hateful person you come across. பர்சனாலிட்டி உனக்கு நீ வந்து இப்போ வந்து இன்டர்நெட்டுக்குள்ள போன பிறகு உன்னோட பர்சனாலிட்டி எப்படி இருக்கு, வெளியே வந்த பிறகு உன்னோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்றது அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது. அதுதான் இந்த ஃபேக் அக்கவுண்ட்ல வந்து திட்டுறது இருக்குல்ல, அதுவும் அதே மாதிரி தான். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம் they don't want to come in their account. They want to hide behind, and if you talk to them உன்ன பேசினா அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுவாங்க. நம்ம ஆமா ப்ரோ நல்லா பண்றீங்க ப்ரோ, சூப்பர் பாதாடே நீயா ஃபேக் அக்கவுண்ட்ல வந்து அவன் நம்மளோட தான் உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பான், நம்மளோட தான் இருந்திருப்பான். பட் that is the mentality bro. அது வந்து ஒரு விதமான ஒரு டாக்ஸிக்கான மென்டாலிட்டி. சோ அதோட ரூட் காஸ் வந்து நம்ம ரூட் காஸ் தான் நமக்கு பார்க்கணுமே ஒழிய, அது வந்து அவனோட ரூட் காஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் அங்க வந்து இருக்குது. Absolutely. நான் இதை பத்தி இந்த சைபர் புல்லிங் நான் ஏன் எடுத்துட்டு வந்தேன்னா, at this day and age a lot of people are calling out a lot of wrong theologies, which is great. சரியா, early church fathers சொன்ன மூணு விஷயங்கள்ல one of the most important thing is stand up against false teachings and heresies. சரியா, so as a church அதில் நம்ம காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அதில் நம்ம வந்து ஒரு பர்சன் கூட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஐ ஆம் ஆல் ஃபார் இட். சரியா, ஆனா வேர் டு யூ ட்ரா த லைன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. சரியா, இப்போ நான் பேசுறத வச்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம யாரை பத்தி பேசுறோம். யாரை பத்தி பேசுறோம், அந்த ரோஸ்டிங் டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி ஒரு சேனல் இருக்கு. சரியா, so I've watched their videos. சரியா, so sometimes they talk about very like hardcore theological things that a lot of pastors get wrong. அதை பத்தி பேசுவாங்க. சரியா, which I agree with. சரியா, ஆனா அது என்ன ஆகுதுன்னா, அவங்க அந்த தியாலஜியை தாண்டி அவங்க என்ன பண்றாங்க, இந்த they get abusive. When it gets abusive it becomes a problem. ஏன்னா உன்னோட ஆடியன்ஸ் வந்து there are two types of audience. ஒன்னு வந்து the person that you're addressing it to, the pastor that you're talking about. சரியா, that is their audience. இன்னொரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் என்னன்னா, அந்த பாஸ்டரை கேட்கிற மக்கள். புரியுதா? So இவங்க ரெண்டு பேரோட மெயின் ஆடியன்ஸ் when you're talking about a certain person. சரியா, ஸோ நீ அவங்கள வந்து அப்யூசிவ் ஆகும்போது என்ன மேட்டர் ஆகுதுன்னா, even if your content is good, even if what you're speaking is sound doctrine, அவங்களுக்கு கேட்க விருப்பம் இருக்காது. ஏன்னா the way you're coming across is aggressive, it's abusive. You get what I'm saying? புரியல நான் சொல்றது? ஸோ அதனால என்ன ஆகும், நீ சொல்றது சத்தியமாவே இருந்தாலும் அவனுக்கு கேட்க தோணாது. ஏன்னா இவன் வாடா போடான்னு பேசிட்டு இருக்கான், நாயின் பேசிட்டு இருக்கான், என்ன நம்ம பாஸ்டோட தலையை பத்தி பேசிட்டு இருக்கான், உடம்பு பத்தி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நீ சொல்றது உண்மையாவே இருந்தாலும் அதை கேட்க மாட்டாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியும் என்ன நினைச்சுன்னு சொல்லி, they bought this divorce paper பத்தி ஒரு டிவோர்ஸ் டாக்குமெண்ட் கொண்டாந்து ஒரு பாஸ்டருக்கும் அவருக்கும் லைக் இன்னொருத்தங்க அவரோட நினைக்கிறேன், ஐ திங்க் his wife or something. என்ன பிரச்சனை தெரியல, பிரச்சனை might be even serious. ஓகே, நீங்க வந்து சீரியஸான, so they bought that divorce document and they started அதை வாசிச்சு அவங்கள பத்தி வந்து கமெண்ட் படிக்க துவங்கிட்டாங்க. அதுல ஒரு டேஞ்சர்ஸ் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஜஸ்ட் திங்க் அபவுட் தட் சில்ட்ரன். அந்த பாஸ்டருக்கு பிள்ளைங்க இருக்கலாம், அந்த பிள்ளைகள் அவங்க சம்மந்தப்பட்ட அவங்களோட, ஸோ they must be going through trauma because of what you are doing. They are already having a tough time. Right. நடக்கும் போது நீயும் வந்து இப்படி பேசும் பொழுது அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு மட்டும் கிடையாது, even like think about like அந்த pastor or immediate family, right? இப்ப நிறைய பேர் வந்து like like they are not in it knowing that the pastor is wrong. இப்ப ஒரு பாஸ்டர் வந்து தப்பான தியாலஜி பேசுறான்னு சுத்தி இருக்கிறவங்க தப்புன்னு ஒருவேளை தெரியாது. சரியா, அவங்க எல்லாருமே பிளைண்டா தான் இருக்காங்க. சரியா, ஆனா நீ அவங்கள அபியூஸா பேசும்போது என்ன ஆகும்,
அவங்களோட ஹார்ட் இன்னும் ஹார்ட் ஆகும். உனக்கு வந்து they won't even give you a chance to You're not listen. going to win people. Yes. Exactly, right? So own goal என்னது, if your goal is to call out false teachings and Yes. show them to Christ, 100%. there's a completely different way to approach it. ஆனா அது என்னன்னு நான் சொல்றேன் உனக்கு, Yeah, சரியா? yeah. Because நான் எவ்வளோ டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் நான் வந்து இந்த சேனல் மேல வைக்கிறேனோ, I have also come across Instagram accounts and Facebook like YouTube channels that do an amazing job. Yeah. சரியா? அவங்க வந்து எங்க கடிந்து கொள்ளணுமோ அங்க கடிந்து கொள்றாங்க. ஃபால்ஸ் டீச்சர்ஸ் எங்க கால் அவுட் பண்ணுமோ அங்க கால் அவுட் பண்றாங்க. At the same time, as a body of Christ, என்ன இம்பார்ட்டன்டான டாபிக் பேசணுமோ அதுவும் பேசுறாங்க. 100%. சரியா? அது மாதிரி நான் கேள்விப்பட்ட ஃபியூ சேனல்ஸ் நான் சொல்றேன். நான் ரெகுலரா பாக்குற ஒரு சேனல் வந்து ட்ரூத் இன் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல் நான் ரெகுலரா பாப்பேன். ஜேக்கப் ஜெயராஜ் சொல்லி சூப்பரா பேசுவார். சரியா? அவர் எப்படி கால் அவுட் பண்ணுவார்ன்றேன், இது மாதிரி ஹெரசிஸ் பேசுறவங்கள செம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுவார். ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசிட்டு அவர் பேசுறது மதிப்புக்கும் மரியாதையும் குறி. ஏன்னா he knows that man holds a certain position in society. நீ அவங்கள அபியூஸ் பண்றதுனால ஒன்னு அவங்க கேட்க மாட்டாங்க நீ சொல்றத. சரியா? ஏன்னா ரைட் ஆஃப் த பேட் நீ என்ன வாடா போடாங்கிற மரியாதை பேசுறேன், நான் எதுக்கு உன்னை கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு even a child will behave like that. Exactly. So அவங்களுக்கு நீ தப்புங்கிறத சொல்ற ஆப்பர்ச்சுனிட்டி அங்கேயே ஷட் டவுன் ஆயிடுது. சோ இவர் அதை பண்ணவே மாட்டார். இவரு தியாலஜிக்கல் மேட்டர் எடுத்துட்டு அதை பத்தி மட்டும் தான் பேசுவாரு. செம்ம டிக்னிஃபைடா பேசுவார். இப்ப நானே ஒரு நாளைக்கு ஒரு தவறான ஒரு டீச்சிங், காட் ஃபோர்பிட் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட பேசும்போது எனக்கே அதை கேட்கணும்னு தோணும். அப்போ சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு. சரியா? பியூட்டிஃபுல்லா பேசுவார் அவர். சரியா? அதே மாதிரி இன்னொரு சேனல் என்னன்னா இந்த ஜீவன் நீரோடன்னு ஒரு சேனல் இருக்கு. அவரும் சூப்பரா செம்மையா பேசுவார். அவரும் வந்து இந்த அவர் எப்படின்னா பொறுமையா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இது ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த சர்ச் கான்டெக்ஸ்ட் லிட்டரேச்சர். அது மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோன்னா விக்டர் ராஜ் அஃபிஷியல்னு ஒரு சேனல் இருக்கு, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். அவரோட வீடியோஸ் நிறைய பார்த்ததில்ல, பட் பார்த்த வரைக்கும் ரொம்ப பர்சனலா பேச மாட்டாரு, ரொம்ப பர்சனலா அடிக்க மாட்டாரு. He talks about theology. He talks about what it is. I disagree with him on a few things, which is which, you know, that you'll have disagreements everybody. Secondary ஆன விஷயம். Yeah, but என்னோட ப்ராப்ளம் என்னன்னா they don't get abusive. சரியா? So when you're calling out somebody, it should always be very dignified. Right? Even when you're commenting, let's say you're commenting on a post that you don't agree with, you're commenting on a page that you don't agree with, right? அவங்களோட வியூஸ் நீ அக்ரி பண்ணலாம், அவங்க ஹெரட்டிக்காவே இருக்கட்டும், right? You have to approach in a godly way. ஏன்னா அவங்களுக்குள்ள வேணா ஆண்டவர் இருக்காம இருக்கலாம், உனக்குள்ள ஆண்டவர் இருக்காருல்ல. அப்போ you have to show that in a godly way. உன்னோட காமெண்ட்ஸ்ல there should be some sort of dignity. நீ அவங்கள வாடா போடான்னு பேசுறது, அவங்கள வந்து தவறான வார்த்தைகள் யூஸ் பண்றது ஒரு பப்ளிக் ஃபோரம்ல, நீ ஆண்டவரை தான் அசிங்கப்படுத்துற. புரியுதா? அந்த டோன்ல யாரையுமே வின் பண்ண முடியாது. Exactly. நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் you're not going to win anybody. Exactly. You win an argument, you won't win the person. What is the point? Exactly. And நீ வந்து அந்த மக்களை காப்பாத்த போறதா நினைச்சு நீ ஒரு வேலை பண்ற பாரு, அந்த மக்கள் எஞ்சி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இவன் நம்ம ஆளுங்களை பத்தி இப்படி பேசலாம். It is so evident. நீ வந்து கான்டென்ட்காக நீ அதை பேசுறியா, அது நீ ரைமிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பேசினா கேட்பாங்க. யுவர் சேம் திங். அவங்களும் மக்கள் அதை கேட்பாங்களோ அதை நீங்க செல் பண்ண ட்ரை பண்றாங்க. நீயும் மக்கள் தானே இப்படிலாம் சொன்னாதான் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நீ செல் பண்ண ட்ரை பண்ற. So both are trying to sell, you know, what's going to go. Yeah. So அதனால I think it is very important for us to as Christians, even if you're opposing somebody that is not speaking the gospel, we have to do it in a dignified way. அவனை மரியாதை குறைவா பேசி தரம் தாழ்த்தி பேசி அதுல வந்து உனக்கும் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ரைட்? ஸோ சொல்லு. இந்த சைபர் புல்லிங் பத்தி பேசும்போது இட்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக். என்னன்னா இப்போ இன்ஸ்டாகிராமோ ஸோ இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் ஒரு பெரிய விஷயம் போய்கிட்டு, right? Because most of us we are addicted to the screen time. நம்ம ஒரு வீக்லி ஸ்கிரீன் டைம் கிடைக்கும் பாக்குறாங்க. ஒரு சர்வே சொல்லுது 15 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் வந்து நார்த் அமெரிக்கால 95% of kids have cell phone. Wow. So 88% of children they are in social media. Wow. So and also நம்ம வந்து இப்போ புதுசா இப்போ இந்த ஆங்ஸைட்டி ஓ டிப்ரெஷன் இந்த மாதிரி புதுசான வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு இப்போ நம்ம ரொம்ப காமனா வருது இல்ல. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து சோஷியல் மீடியாவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேட்டர்னா இது வந்து இந்த சோஷியல் மீடியான்றது ஒரு புதுசான ஒரு விஷயம். நம்ம லைக் எங்களுக்கு ஜெனரேஷன் வந்து எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அது தெரியாது. அதுக்கு எங்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் ஐடியாவே கிடையாது. ஸோ இட்ஸ் a நியூ திங் ஃபார் our life.
ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது, ஒரு லைஃப் ஸ்டைலா மாறிட்டு வருது. மாறும் பொழுது தான் இவங்களுக்கு என்ன சின்ன சின்ன வயசுலயே அவங்க வந்து ஆங்ஸைட்டி அது மாதிரி. நான் இன்னைக்கு ரிசர்ச் பண்ணும்போது நான் கண்டுபிடிச்சேன். நான் ஒரு இப்போ ஸ்னாப் சாட் இருக்குல்ல, ஸ்னாப் சாட் வழியா ஒரு சின்ன பையன் வந்து கான்டாக்ட் பண்ணிருக்கான் ஒரு ட்ரக் டீலரை. கான்டாக்ட் பண்ணி அவன் வந்து ட்ரக்ஸ் வாங்க போயிட்டு அவன் ஓவர் டோஸ் ஆகி நைட்டு இறந்துட்டான். ஐயோ. ஸோ அவன் ஹீஸ் only 15 years old. Oh my goodness. So the problem is parent doesn't know what is the children is using. ஸோ அது வந்து ஒரு மேஜர் பார்ட். இப்போ நீங்க வந்து எங்களோட ஜெனரேஷன்ல கூட நாங்க இருக்கிறவங்க கூட சின்னவங்களுக்கு என்ன சாப்பிட ஊட்டும் போது போக்கி என்னது ஃபோனை ஆன் பண்ணி போட்டுருவாங்க. போனா அவங்க அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. ஸோ இட்ஸ் ஸ்டார்டட் தேர் பிகாஸ் இட்ஸ் ஈஸி ஃபார் அஸ். அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுத்தா நமக்கு சாப்பாடு ஊட்டிடலாம். சின்ன வயசுல எங்க அம்மா அப்பாலாம் விரட்டி ஓடி ஆடி நம்மளை போட்டு அடிச்சு ஒரு மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க. பட் இட்ஸ் நவ் இட்ஸ் டிஃபரெண்ட். இதுல லேட்டர் ஒன் என்ன ஆகுதுன்னா, நமக்கு பிறகு வர ஜெனரேஷனுக்கானுங்கல்ல, அவனுங்க நிறைய பேர் ஃபேஸ்புக்ல இருக்க மாட்டானுங்க. நோட்டீஸ் பண்ணிருப்பியா? ஏன்னு சொல்லு. ஏன்னா அம்மா அப்பா எல்லாம் ஃபேஸ்புக்ல இருக்காங்க, எல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க அவங்கள. அம்மா அப்பா எல்லாம் இருக்கனால இவனுக்கு வரல. சோ அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டான ஆப் தான் அந்த ஸ்னாப் சாட் இருந்தது. ஓகே, ஏன்னா அதுல ஹிஸ்டரி எதுவுமே சேவ் பண்ண இருக்காது. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் யூஸ் பண்ண தெரியாது. ரைட். சோ தே ஹேவ் திஸ் கல்ச்சர். சோ அந்த ஆப்ஜெக்டிஃபிகேஷன் அப்படி அந்த மேட்டர்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு. சோ தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் இவனுங்களுக்கும் like parents doesn't know about this app. Right. And also these children, they started using it, so they use the way they wanted. Right. அவங்களுக்கு எப்படி எல்லாம் தேவையோ அப்படி யூஸ் பண்ண தோங்குவாங்க. Right. So அதுக்கு ஒரு சின்ன ஒரு கைட்லைன் கொடுத்துறாங்க நினைக்கிறேன் 1 இயருக்கு முதல்ல. even parents can have access. அந்த பேரண்டல் கண்ட்ரோல், அதெல்லாம் பேரண்டல் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ அதை நீங்க வந்து ரிசர்ச் பண்ணுங்க, பாருங்க எப்படி உங்களோட சில்ட்ரன் யூஸ் பண்றாங்கன்றது நீங்க ஆல்வேஸ் நீங்க பார்க்கலாம். யாரோட பேசுறாங்க அவங்களோட மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியாது நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஜஸ்ட் சென்டிங் பிக்சர்ஸ் டு ஈச் அதர். பட் தேர் இஸ் a danger because you don't know what generation is going behind you. But monitoring is very important. சரி, இந்த மென்டல் ஹெல்த் லைட்டா டச் பண்ணதால அதை மட்டும் நான் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால one of the biggest downfalls that I've seen is peopleோட அந்த attention spans பயங்கரமா குறைஞ்சிருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த அவேர்னஸ் ஆஃப் லைக் இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், இப்போ நிறைய பேருக்கு இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அதுக்குள்ள போறதுக்கான the biggest reasons பார்த்தோன்னா சோஷியல் மீடியா தான். ஏன்னா நீ பார்க்குற அவங்களோட மற்றவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்தோன்னே நீ என்ன ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன நினைக்கிற, என் லைஃப் என்னடா இதெல்லாம் ஒரு லைஃபா அப்படின்னு உன் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஆனா நீ யோசிக்காத விஷயம் என்னன்னா அவங்க வெளியே காட்டுறது மட்டும்தான் அது. அவங்க அதை ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃபே வேற. அவங்களுக்கு உன்னை விட பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்கும், ஆனா அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அதெல்லாம் காட்டினா அசிங்கம். ரைட், யாருமே காட்ட மாட்டாங்க. நாங்கலாம் கூட எங்களோட வில் ஷோ our best right foot. Exactly, நம்ம காட்டுவோம். Exactly. So social media always puts out this, I have this perfect life image outside. So அத பார்த்துட்டு நிறைய பேருக்கு என்ன ஆவாங்க, they get depressed. அப்புறம் அந்த anxiety வரும், ADHD இது மாதிரி நிறைய காரியங்கள் வருது. காரணம் மெயின் ரீசனே சோஷியல் மீடியா தான். So that is why it is important for us, especially as Christians. உன்னோட வந்து வேலிடேஷன் நீ சோஷியல் மீடியால இருந்து எடுத்துக்காத. யூ டேக் யூ வேலிடேஷன் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். யூ டேக் யூ வேலிடேஷன் ஃப்ரம் த ஸ்கிரிப்சர்ஸ். அது உன்னை வேலிடேட் பண்ணிச்சுன்னா உனக்கு எந்த சோஷியல் மீடியா எவன் எப்படி இருந்தாலும் it won't bother you. ஏன்னா because you know your foundation is firm in God. Right. So that is very important. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து வேலிடேஷன் சீக் பண்றது எங்கன்னா சோஷியல் மீடியால தான். எவ்வளவு லைக்ஸ் வருதோ அவங்க என்னை ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் you see, day by day posts get more and more aggressive. இப்போ நீ வந்து நிறைய sexual posts like come out, a lot of aggressive violent posts. அதோட இன்டென்சிட்டி அதிகமாயிட்டே இருக்குதுங்க. காரணம் ஏன்னா அந்த validation, people love the validation. இந்த content post பண்றாங்கல்ல, they get the validation that these people are giving. 100%, right? 100%. So அதே மாதிரி இந்த motivational speakersக்கு நான் சொல்றேன், like நீங்க motivation பேசுங்க, it's great, but once you start getting validation from people, நீ என்ன பண்ண யோசிப்பேன்னா content வந்து அவங்களுக்கு ப்ளீஸ் பண்ற மாதிரி கண்டென்ட் போட ஆரம்பிக்கணும். சரி, என்ன பண்ணுவேன், வசந்த ட்விஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். and that is where message dilute ஆயிரும் easy. That's why we have to be very very careful. Right. So அதனால லாஸ்ட் நம்ம ஒரு டாபிக் பேசிரோம். சரி, இவங்க யாருன்னா இவங்களும் இந்த ஃபேஸ்புக்ல இருந்து இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் ரொம்ப
பெரிய குரூப். இவங்க யாருன்னா இந்த கலாச்சார காவலர்கள், இந்த கிறிஸ்தவ கலாச்சார காவலர்கள். நான் ஒரு மெசேஜ் படிச்சேன், வந்து லே வந்து நம்மள ஒரு கமெண்ட் வந்து, லே பைபிள தெரிஞ்சு பேசலே, என்ன பேசுற நீ? எனக்கு வாசிக்கும் போது ரொம்ப சிரிப்பா இருக்கு. நம்ம ரீசெண்டா ஒரு ரீல் போட்டிருந்தோம்ல, அந்த பைபிள் வந்து ஸ்கார்ஃப்ஸ் பத்தி என்ன பேசுறீங்கிறத இந்த கான்டெக்ஸ்டோட போட்டிருந்தோம்ல. அதுக்கு பார்த்தோன்னா நான் நினைச்சேன், சரி ஐ திங்க் வில் கெட் லில் பிட் ஆஃப் லைக் பேக்லாஷ். ஏன்னா நாங்கள் வந்து மாதிரி ஒரு ஃபாரினான டாபிக் பத்தி பேசுறோம் அப்படின்னு நினைச்சு நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தான் பேக்லாஷ். நானும் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க என்னன்னா பைபிளை விட்டுட்டு இவங்க ஃபுல்லா அந்த கலாச்சாரத்தை பிடிச்சி வந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த லவ் மேரேஜ் பத்தியும் அந்த லவ் பத்தியும் பேசணும்ல, அதுக்கும் பார்த்தா நிறைய பேர் இந்த கலாச்சாரத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க. நீ வந்து கலாச்சாரத்தை சீரழிக்க வந்துட்டியாடா அப்படின்ட்டு. இந்த சர்ச்லயே பார்த்தா நிறைய இந்த கலாச்சார காவலர்கள் இருப்பாங்க. இதுவா நம்ம கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கலாச்சாரம் போடுங்க தோழி, அவங்க கலாச்சாரத்தை எம்பசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அதுல மேட்டர்னா your culture becomes your idol, right? நீ கலாச்சாரத்தை நீ ஃபாலோ பண்ணு. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, பைபிளை ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் தி ப்ராப்ளம். அதுதான் பைபிள் எழுதுனது உன் கலாச்சாரத்திலே கிடையாது. ஆமா, உன் கலாச்சாரத்தை காப்பாத்துறதுக்கும் கவலை இல்ல. பால் வந்து அதான் நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணோம்ல, அவர் வந்து கொரிந்தியன் கல்ச்சரை காப்பாத்துறதுக்காக அதை எழுதல. அவரு எழுதுறது அந்த பெண்களை காப்பாத்துறதுக்கு. எக்ஸாக்ட்லி. It is okay. It is a rough time. His words are very, very strict, obviously, because it's Corinthian. Right. Corinthiaனுக்கு எழுதும்போது அவர் கொஞ்சம் காரசாரமா தான் எழுதுவாரு. But he is not trying to protect the culture. நீ அந்த மேட்டரோட இப்போ ரீசெண்டா இன்னைக்கு காலைல ஒரு பாஸ்டரோட வீடியோ பார்த்தேன். ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்றது பாவம்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரு. எனக்கு அதை கேட்டுட்டு, யாரையா நீங்க, ஐயா இவர் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் எதுக்காக பண்ற? ரெபேக்கா பண்ணாலா ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்? ஈசாக்கு பண்ணாவே கிடையாதுடா. ஈசாக்கு பண்ணனா ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட், நீ எதுக்கு பண்ற ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்? இவர் பேசிட்டு இருக்காரு. ஐயா ரெபேக்கா இன்ஸ்டாகிராம்ல கிடையாது, சரியா? ஈசாக்கு இன்ஸ்டாகிராம், நீங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா? எதுக்கு இருக்கீங்க? இன்ஸ்டாகிராம் எடுத்து போடுங்க. நீங்க அவரே தான் சொன்னாரு, போனை போர்த்திபால் வைஃப் போனை பார்த்துட்டு அவர் போர்த்திபா வைஃப்னாரு. அவர் இந்த இது போன் கொண்டாட்டி தேய்ச்சிக்கிட்டே இருக்கு. ப்ரோ நீங்க என்ன இவ்வளவு வல்கரா பேசுறீங்க? அது வந்து கண்ணு சிமிட்டும், நோட்டிபிகேஷன் கொடுக்கும். அது வந்து நீங்க வந்து அது போர்த்திபாலோட பொண்டாட்டி அது அப்படின்னு பாரு. நான் எனக்கு நான் இது நோட்டிபிகேஷன்ல வந்தது இவரோட வீடியோ தான், அவருக்கு தெரியாது. நான் யோசிப்பேன், ஐயா இப்போ இவர் வந்து இப்போ அவர் வந்து போன்ல உட்காந்துருக்காரு, சரியா? அப்போ உங்க ஒய்ஃப் கேட்கறாங்க, நீங்க என்னங்க பண்றீங்க கேட்டா இவர் என்ன சொல்லுவார்? இவரு நான் வந்து போர்த்திபார் பொண்டாட்டி நான் வந்து பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இவரு எவ்வளவு அந்த அவர் என்ன தெரியுமா ஒரு வல்கரான எக்ஸாம்பிள் யூஸ் பண்றாருன்னா, you'll get a maximum attention. Yes, புரியுதா? பட் அது அவர் என்ன மிஸ் பண்றாருன்னா, at what cost? புரியுதா? when you demonize something like that, what are you trying to gain? Then you should stand for what you speak. You also stand by it la. இவர் அது கிடையாது, இவர் preaching மட்டும் தான், இவர் practicing எல்லாம் கிடையாது. இப்போ நீங்களே சொல்றீங்கன்னா ஓகே, அப்பவே நீங்க கண்டென்ட் ஆன்லைன்ல ரிலீஸ் பண்றீங்க. சார் நீங்க அந்த ரெபேக்காளுக்கு இன்ஸ்டாகிராம் இருந்ததா? ரெபேக்கா கண்டென்ட் கிரியேட்டரா? நீங்க ஏன் சார் கண்டென்ட் போடுறீங்க நீங்க ஆன்லைன்ல? அதான் இவங்க மேட்டர் தெரியுமா? இவங்க மேட்டர் வந்து their idea is not like promote Christ or to promote the gospel. அவங்களோட ஐடியாலஜி வந்து அந்த போர்வேல கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும்ல. இப்போ சென்னை தமிழ்நாட்டுல கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து there's a culture. You have to be this way, you have to be this way. நீ ஒயிட் போட்டுக்கணும், இது பண்ணிரணும், ஜுவல்ஸ் போட்டுக்க கூடாது. அந்த ஒரு கல்ச்சரை காப்பாத்துறது தான் இந்த மாதிரி பாஸ்டர்ஸோட வேலை. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, நாளைக்கே இந்த பொண்ணு வந்து நகை போட்டு வந்துட்டானா, ஸ்கார்ப் இல்லாம வந்துட்டானா, அது அவங்களால தாங்கவே முடியாது. It is actually it is not a Christian thing. இது வந்து அந்த நம்ம ஜாதியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? அந்த மென்டாலிட்டி தான். So root cause என்னன்னா, உன்னோட root cause வந்து you have a problem there. So you need to treat for the root cause. இது வந்து அதோட என்ன சொல்றது, ரியாக்ஷன் தான் இங்க வந்து இவங்க யூஸ் பண்றது. நான் இன்னொரு மேட்டர் சொல்றேன். இந்த கலாச்சாரம் சொல்றாங்கல்ல, இந்த ஸ்கார்ஃப் போடுறது முக்கியம், அதை பத்தி நம்ம பேசுறதுனால இன்னொரு கலாச்சாரம் இருக்கு பைபிள்ல. நீங்க ஒருத்தரை கிரீட் பண்ணும்போது அவருக்கு கிரீட் ஈச் அதர் வித் ஹோலி கிஸ் இருக்கு. இப்ப நம்ம யாராவது முத்தம் கொடுக்குறோமா? ஏன் அதையும் காப்பாத்துங்களேடா, ஏன் செய்ய மாட்டோம்? ஏன்னா அது நம்மளோட கல்ச்சர் கிடையாது. அது தமிழர் மரபு கிடையாது, அதோட நம்மளோட மரபு கிடையாது. சோ உனக்கு நான் இருக்க உங்களுக்கு கவலைப்படாதீங்க, நாம் தமிழர் 2026. So
it is for you, in order for you to bring some kind of control of women, நீ வந்து அந்த ஸ்கார்ஃபை தூக்கிட்டு வர. சோ அது உனக்கு ஒரு என்னது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. you bring some kind of control over their appearance, their dress. அவங்க வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியுது, இப்போ வெளிய ஃபேஷன் வருது, நிறைய விஷயம் உள்ளுக்கு வருது. the only way to do is put இந்த பயத்தை காட்டி, இந்த பைபிள் இந்த வசனத்தை காட்டி, நீ அப்படி நீ கலாச்சாரம் பைபிள் இருக்க கலாச்சாரம் எல்லாம் பண்ணணும்னா நீங்க வந்து கிஸ் கொடுக்கறது, என்ன சொல்றது, ஒருத்தர் நீ கிஸ் பண்ணி கிரீட் பண்றதையும் நீங்க பண்ணணும். ரைட். எனக்கு மெயின் என்ன தெரியுமா, அவங்க வந்து இட் கெட்ஸ் வெரி டீக்ரேடிங். நீ வந்து ஒரு மேட்டரை வந்து நீ பேச வர, அது பேசுறது ஃபர்ஸ்ட் பைபிள் இல்லாத விஷயம். அது நீ எவ்வளவுக்கு எவ்வளவு டீக்ரேடிங்கா பேச, அவங்க கோல் என்னன்னா எம்பாரஸ் பண்ண ட்ரை பண்றாங்க காங்கிரிகேஷனை. அப்படியாச்சும் அவங்க திருந்துவாங்களே. That is the worst way to convey a message. அதான் அந்த மென்டாலிட்டி. அந்த மென்டாலிட்டி. அது ஒரு மாதிரி ஒருத்தனை அசிங்கப்படுத்தி அவன் வந்து தப்பான ஒரு see God never embarrassed anybody. நீ பைபிள்ல பார்த்தனா சமாரி ஸ்திரீக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? Did he embarrass her? No, he did not. அவர் பேசுறது வச்சு she got convicted. அதே மாதிரி அந்த prostitute எல்லாரும் அடிக்க வருவாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? எம்பாரஸ் பண்ணாரு அவரை? இல்லையே. he just said go and sin no more. அந்த pharisees-ஓட no point of view வந்து to embarrass her. and இவங்க அதே தான் பண்றாங்க. சோஷியல் மீடியால வந்து நீ வந்து Dress எப்படி போடுற, தொப்புல காமிச்சு போடுற, நீ கையை கிழிச்சு போடுற. இவங்க கோல் என்னன்னா, their goal is not for them to change. their goal is to embarrass them. சரியா? நீ ஏன் வெட்டிங் போட்டோ ஷூட் போடுற, நீ வந்து போனை தடவனா நீ போத்திவோட பொண்டாட்டியை தடவற மாதிரி எல்லாமே பாரு. everything is geared towards embarrassing somebody. so அதனால என்ன ஆகும்னா, people get tired and they leave. என்னடா இது கிறிஸ்தவம்? ஏன்னா you're not addressing the root issue நீ அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிற. பிளஸ் உன்கிட்ட இருக்கிற இஷ்யூ நீ அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிற. நீ வந்து எல்லாமே ஒரு தப்பான பார்வையிலே பார்த்துட்டு அவங்க எல்லாரும் அதே பார்வையில பாக்குறாங்க, ஒரு இம்ப்ரெஷன் நீ பேசுற. அண்ணே, நீங்க பேசும் பொழுது உங்களோட ஆள் மனசுல என்ன இருக்குது பச்சா தெரியுது. அதனால கவனமா பேசுங்க. அவ்வளவுதான். சரியா? இதுல இன்னொரு கொடூரமான விஷயம் தெரியுமா, இவர் போஸ்டுக்கு எல்லாம் கீழே வந்து ஆமே நாமே 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 நாமே. ஐயா, இவர் என்னையா பேசினாரு ஆமேன் போடுறீங்க நீங்க? எனக்கு புரியல. நீங்க போடுற ஆமேனும் அதே போத்தி பார் பொண்டாட்டி வச்சுதான் நீங்க அந்த ஆமேன் போடுறீங்க. எனக்கு அது ஒரு இன்ஃபினிட் லூப் மாதிரி, அது ஒரு பாரடாக்ஸ் மாதிரி ஆயிடும். ஆமா. சோ அதனால இந்த கலாச்சார காவலர்கள் they have to like chill out. they have to like calm down. ஏன்னா ஆண்டவர் வந்து உன கலாச்சாரத்தை காப்பாத்த சொல்லவே இல்லை. ஏன்னா across Christian history and the Christian culture kept evolving. சரியா? the only foundation that it revolved around was the scriptures. நம்மளோட ஸ்ட்ரென்த்தே டைவர்சிட்டி தான். எக்ஸாக்ட்லி. நாங்க வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆப்பிரிக்கன் கல்ச்சர் போதா, சில கல்ச்சர்ல வந்து ஈவன் லேடிஸ் போன் வேத அவங்க அது வந்து அவங்க கல்ச்சர், அவங்களுக்கு அது நார்மல். சரியா? அது வந்து இட்ஸ் டிஃபரெண்ட். பிகாஸ் நம்ம வந்து அதை காப்பாற்ற நம்ம ட்ரை பண்றோம். அதை விட அதுக்கு பரிகாரமா ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்ன பண்ணணும்னா, you introduce them to Christ. they will deal with Christ. ஆண்டவர் வந்து அவங்களுடைய இதயத்துல வர்க் பண்ணுவாங்க. அந்த சாங்டிஃபிகேஷன்ங்கற மாதிரி இருக்குல்ல, அதுதான் that's what you have to introduce them to. right? நீ அவங்க என்ன பண்ண பாக்குற, நீ அவங்கள வந்து அக்யூஸ் பண்ண பாக்குற. அக்யூஸ் பண்ணா அவங்க திருந்திடுவாங்க. no, it does not work that way. people have tried that for generations. அது என்ன பண்ணும், அது வந்து சபை மேல ஒரு வெறுப்பை தான் கொண்டு வருமே தவிர அது வந்து மக்களை வந்து திருந்தணுங்கிற ஒரு ஐடியாவே அது கொடுக்காது மக்களுக்கு. So that is last or 7 years working with a lot of young people, and I know one thing, the more you do this they rebel more. So that's not going to work. Because that's கடவுள் ஒரு நாள் அப்படி டிசைன் பண்றாரு. right. And when you talk about women, especially being a man, when you talk about women, your intention might be right. இவரோட இன்டென்ஷன் என்னன்னு தெரியாது எனக்கு. சரி, இன்டென்ஷன் might be அவங்கள வந்து ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண வைக்கணும்ங்கிறது அவங்க உன்னோட இன்டென்ஷனா இருக்கலாம். but the way you talk about it has to be different. நீ வந்து அவங்கள வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பைபிள் பிரகாரம் சொல்லணும், ஒரு வேசி கிட்ட பேசுற மாதிரி அவங்க கிட்ட பேசுனேன்னு அவங்க யார் why should I listen to youங்கிற அந்த அவங்க அப்பா வேணும் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனா what you putting is embarrassment in them. guilt கொடுத்து நீ அவங்களுக்கு guilt கொடுக்குற, embarrassment கொடுக்குற. அது கொடுக்க வேண்டியது வேலை கிடையாது. அது கொடுக்க வேண்டியது ஹோலி ஸ்பிரிட்டோட வேலை. and he will do it in his time. உன் வேலை வசனத்தை ஷோ பண்றதா. நீ வசனத்தை ஷோ பண்றத விட்டு நீ வந்து அவங்களுக்குள்ள வந்து இந்த எம்பாரஸ்மெண்ட்டை கொடுக்கிறது, நீ செத்துருவாங்கிறது. கடவுளேண்டா கன்விக்ஷன் கொடுக்குறது, நான் கொடுக்குறேன்டா கன்விக்ஷன் அப்படி எதக்குறீங்கடா அவங்கள கண்டெம் பண்றது, இதெல்லாம் மோசமான விஷயம். and this has to be stopped. நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் தான், பட் இது மாதிரி there are a lot of pastors that do this. இதோட எண்ட்ல யார் லைக்
எஃபெக்ட் ஆகிறன்னு பார்த்தோன்னா இட்ஸ் த காங்கிரிகேஷன். எஸ் நிறைய ஐ நோ பர்சனலாவே ஐ நோ சோ மெனி கிறிஸ்டியன்ஸ் தட் ஹவ் லெஃப்ட் த ஃபேத். இது நம்ம லீகலிசம்லேயே பேசணும். தயவு செஞ்சு அந்த எபிசோட இன்னொருத்தன போய் பாருங்க. லீகலிசம் அது பத்தி ஏன் பேசினா நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து அதை விட்டு விலகுனதுக்கான மெயின் ரீசனே இது மாதிரி போட்டு அடிக்கிறது. அது இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால இதுல போட்டு அடிக்கிறாங்க போட்டு. இது மாதிரி நீ இது பண்றியா நீ ஒரு மோசமானவ, இது பண்றியா நீ இது மோசமானவ, அது மாதிரி ரொம்ப ஸ்டீரியோடைப் பண்றதுனால தான் a lot of people don't even want to like give God a chance. Yes. They don't even want to give Jesus a chance. So that is very very sad. Yeah. Right? So அதனால நான் இப்போ நான் மெயினா என்ன சொல்ல வரேன்னா கன்க்ளூஷனுக்கு social media is a blessing. There is no doubt about it. சரியா? But every blessing comes with a responsibility. Yes. So it's up to us as Christians to be responsible with what we do. நாம் ஒருத்தவங்களை அப்ரிஷியேட் பண்றதாலும் சரி, ஒருத்தவங்களை மோட்டிவேட் பண்றதாலும் சரி, ஒருத்தவங்களை வந்து கரெக்ட் பண்றதாலும் சரி, இட் ஆல் ஹேஸ் டு பி டன் இன் அ காட்லி வே, இன் அ டிக்னிஃபைடு வே. ஏன்னா உன் ஆக்ஷன்ஸ் மூலியமா ஆண்டவருக்கு மகிமை வரணும். ஆண்டவருக்கு மகிமை வராம நீ உனக்கு மகிமை தேடுற மாதிரி நீ உன்னோட ஆக்ஷன்ஸ் இருந்ததுன்னா that is not good for you or for them. Yes. ஏன்னா your goal is changing. Yeah. And also you are becoming a very toxic person. தயவு செஞ்சு ஹெல்ப் தேடுங்க. Right. So இன்னைக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும்னு நினைச்சோம், பட் ரொம்ப லெங்தியா போச்சு. பட் this is our episode for today. So உங்க தாட்ஸ் என்னங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Yes, please subscribe பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் இத சார்ந்த நிறைய ரீல்ஸ் வரும். So do take a look at it and கூடிய சீக்கிரம் நான் முடிச்சிடுறேன். அதை பண்ணி பேசு. கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு பாட்காஸ்ட்ல மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஜோசாயா ஏதோ சொல்லணும்னா சொல்லிடு. ப்ரோ இன்னைக்கு மிச்சனாலஜி பாடி ஒரு பாட்டு படிச்சிருவா. வேணாம் ப்ளீஸ் வேணாம். என்ன பாட்டு? எனக்கு டெய்லி எனக்கு டிஎம் அவர் பாடுங்கண்ணா. அவர் மறுபடியும் வந்துருவாரு அவனுக்கு ரீல்ஸ் போடுறதுக்கு. வேணாம் விட்டுரு. சரி அவ யாராவது வருவாங்க ப்ரோ. அப்படி சொல்லாத. சரி சொல்லு. ஐ கைஸ் ரெடி? சொல்லு. மடை தீரந்து. Okay guys, see you soon in another episode. Bye, take care. Bye guys. Bye.